ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரிய சிஷ்ய அந்த ஒரு பரிமாற்றம், இதனாலேயே பல பல பெருமைகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ உலகங்களிலே மதங்கள் இருந்தாலும் அதிலே இந்த இடைவிடாமல் அவிச்சின்னமாக அனுசியூத்தமாக என்று சொல்லுவார்கள். ஆச்சாரியன், அவர் காலத்திலேயே சிஷ்யர், அவர் காலத்திலேயே சிஷ்யர், அவர் காலத்திலேயே சிஷ்யர்னு அப்படி அந்த குரு பரம்பரைன்னு பார்க்கிறோம். லக்ஷ்மிநாதன் தொடங்கி இன்றளவும் அந்த குரு பரம்பரையானது அவிச்சின்னமாக நடைபெற்று கொண்டு வருவது வேறு எந்த சம்பிரதாயத்திலும் நம்மால் பார்க்க முடியாது. இப்போ இந்த சம்பிரதாயத்திலே இத்தனை விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, இத்தனை வைபவங்கள், இத்தனை அனுஷ்டானங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன என்னால் இதெல்லாம் எப்படி இவ்வளவு தூரம் நம்ம வரைக்கும் வந்திருக்கே அப்படின்னா அதுக்கு அந்த ஆச்சாரிய சிஷ்யர்கள் இருந்து 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 அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு காத்து கொடுத்தது தான் முக்கியமான ஒரு காரியம். இந்த குரு பரம்பரைன்னு சொல்கிறோமே, பூர்வாச்சாரிய குரு பரம்பரை, பெரிய பெருமாள் தொடங்கி மணவாள மாமனிகள் ஈராக இருக்கக்கூடிய குரு பரம்பரை. அதில் என்ன விசேஷம்னா, இந்த குரு பரம்பரையில் ஒவ்வொரு ஆச்சாரியருமே ஆச்சாரியராகவும் இருந்திருக்கிறார், சிஷ்யனாகவும் இருந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கொஞ்சம் ஜாகிரதையாக நம்ம கேட்கணும். உடனே சந்தேகம் வந்துடும், சுவாமி நடுவில் இருக்கிறவாளெல்லாம் இப்படி சொல்லலாம். இப்போ எம்பெருமானார்னு எடுத்துட்டா அவர் சிஷ்யனாகவும் இருந்திருக்கார், அவர் ஆச்சாரியராகவும் இருந்திருக்கார். ஆனால் முதல்ல ஒருத்தர் இருந்தார் பெரிய பெருமாள்னு, அவர் ஆச்சாரியனாக மட்டும்தானே இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு முன்னால் ஆச்சாரியரே கிடையாது, அவர் எப்படி சிஷ்யனாக இருந்திருப்பார்? இது ஒரு கேள்வி. அதே போல் கடைசியாக அவதரிச்சாரே மணவாள மாமுனிகள், அவர் சிஷ்யனாக மட்டும்தான் இருந்திருப்பார். அவர் அந்த பூர்வாச்சாரிய குரு பரம்பரைக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு கேள்விதான் ரொம்ப பெருசு. பதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெரிய பெருமாள் முதல் ஆச்சாரியன் என்று கொண்டாலும் அவர் என்ன பண்ணினார்? இந்த கடைசி ஆச்சாரியனான மணவாள மாமுனிகளிடத்திலே அவர் சிஷ்யவிருத்தி பண்ணினதுனாலே பெரிய பெருமாளும் ஆச்சாரியனாகவும் இருந்திருக்கிறார், சிஷ்யனாகவும் இருந்திருக்கிறார். அதே போல் மணவாள மாமுனிகள் அவர் சிஷ்யனாக மட்டும்தானே இருந்திருக்க முடியும், அவர் எப்படி ஆச்சாரியனாக இருந்திருக்க முடியும்னா அவர் பெரிய பெருமாளுக்கு ஆச்சாரியனாக இருந்தார். அதனால் இந்த குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை என்னென்னா, பூர்வாச்சாரிய குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களுமே சிஷ்யர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், ஆச்சாரியர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது தனிச்சிறப்பு. அப்படி அந்த ஆச்சாரிய சிஷ்ய பரிமாற்றம், ஆச்சாரியர்களுக்கும் சிஷ்யருக்கும் அந்த சிஷ்யர்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் எப்படி உருவாக்குகிறார்கள், என்னவெல்லாம் பண்ணுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஆச்சாரியன் சிச்சன் என்கிற தலைப்பிலே ஓரிரண்டு வார்த்தைகள் இங்கே விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். இந்த உபன்யாசம் ஆனது மணவாள மாமுனிகள் தீர்த்த உற்சவத்தை ஒட்டி நடைபெறுகிறது. பொதுவாக இங்கே மணவாள மாமுனிகள் தீர்த்த உற்சவத்தை ஒட்டி 3 நாள்கள் உபன்யாசம் நடைபெறுவது வழக்கம். இன்று நாளை மறுதினம் அது நடைபெறுவது வழக்கம். சுவாமி அதே மாதிரி தான் சொல்லியிருந்தார் அடியனுக்கு. நான் அடியன் கேட்டேன், நாளைக்கு உபன்யாசம் வச்சுக்க முடியாது சுவாமி, பெருமாள் ஊரில் இல்லை, ஈக்காடு தாங்கள் ஏழ்றார், நாளைக்கு வச்சுக்க முடியாதே, ஒரு நாள் விட்டு தான் வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் செவ்வாய்க்கிழமையிலேருந்து என்ன ஆகிடுதுன்னா தெப்போத்சவம் ஆரம்பிக்கிறது, அதனால் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வச்சுக்க முடியாது. அப்போ நமக்கு வச்சுக்கிறதுக்கு என்ன அவகாசம் இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு நாள் அவகாசம், திங்கக்கிழமை ஒரு நாள் அவகாசம், 2 தான் வச்சுக்க முடியும். சுவாமி என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் பண்ணால் மனுஷா வரமாட்டா, அதனால் ஒரே ஒரு நாள் போகிறோம், நீர் மட்டும் சொல்லும் அப்படின்னு அடியனை நியமித்து விட்டார். அடியன் கூட சேட்டேன், பெரியவாள்லாம் இருக்காளே, ஒரு 4-5 நாள் போட்டால் அடியனை போடுற சின்னவாளை சொல்லலாம், பெரியவாள்லாம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு உபன்யாசம்னு அடியனை போடணுமான்னு கேட்டேன். இல்லை நீர் சொல்லும் அப்படின்னு ரொம்ப அவர் ஸ்ட்ராங்காக அடியனுக்கு நியமனம் கொடுத்துட்டார். அதனால் ஒரு 2 வார்த்தைகள் இந்த கோட்டியிலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். ஆச்சாரியன் சிச்சன் இந்த மாத துவாதசியை ஒட்டி இந்த உபன்யாசம் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன நினைத்து வந்திருப்பீர்கள்? ஏதோ மணவாள மாமுனிகளை பற்றியும் பெரிய பெருமாளை பற்றியும் தான் இன்றைக்கி சொல்ல போகிறார் அப்படின்னு நினைத்து வந்திருப்பீர்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கார் சுவாமி. எனக்கு என்ன அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், சுவாமி எம்பாருடைய சகசிராப்தி சம்பத்சரமாக இருக்குது, எல்லா ஊர்லேயும் எம்பாரை பற்றின உபன்யாசங்கள் நடைபெறுகிறது. ஆனால் திருவல்லிக்கேணியில் ஒன்றும் எம்பாரை பற்றி ஒன்றுமே நடக்கலையே, அதனால் இந்த உற்சவத்தில் இது எம்பாரை பற்றி சொல்லிடும் அப்படின்னு அடியனுக்கு நியமிச்சிட்டார். எல்லா ஊர்லேயும் நடக்கிறது எம்பாரை பற்றின உபன்யாசங்கள். அதனால் இந்த ஆச்சாரியன் சிச்சன் என்கிற தலைப்பிலே எம்பாரை பற்றி நீர் பேசிவிடும் அப்படின்னு சொன்னார். அத்தோடு அவர் நிறுத்தி வந்துட்டார். அடியனுக்கு உடனே ஒரு சின்ன கன்ஃபியூஷன்,
இப்போ ஆச்சாரியன் சிஷ்யன்னு சொன்னால் எம்பாரை ஆச்சாரியனாக வச்சு பேசுகிறதா இல்லை எம்பாரை சிஷ்யனாக வச்சு பேசுகிறது? இல்லை முதல்லையே என்ன சொன்னோம், எல்லா ஆச்சாரியர்களுமே சிஷ்யனாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆச்சாரியராகவும் இருந்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எம்பார் ஆஸ் அன் ஆச்சாரியா பேசணுமா இல்லை எம்பார் ஆஸ் அ சிஷ்யர் அப்படின்னு பேசணுமா அப்படின்னா ரெண்டுமே பேசிடலாம். நமக்கு இருக்கிற அவகாசத்தில் ரெண்டுமே பேசிடலாம். முதல்ல எம்பாருடைய சரித்திரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அந்த சரித்திரத்திலிருந்து முக்கியமான ஒரு சில சாஸ்திரார்த்தங்கள் ஆச்சாரியர்கள்லாம் அவதரித்திருக்கிறார்கள் அப்படின்னா வெறும் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு மட்டும் அவதரிக்கலை. பல பல சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் தங்கள் அனுஷ்டானத்திலே காட்டி இப்படித்தான் நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும், நமக்கு பின்வருபவர்கள் இப்படித்தான் பின்பற்றி வாழ வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்பதற்கு தான் அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். இல்லையென்னால் வியாக்கியானங்களில் இந்த ஆச்சாரியர் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, இந்த ஆச்சாரியர் இடத்துல இப்படி நடந்ததுன்னு அந்த ஐதிஹ்ய நிர்வாகங்கள்னு சொல்கிறாள். அது ஏன் அவர்கள் சொல்ல வேண்டும்? வெறும் வியாக்கியானத்தை மட்டும் சொன்னால் போருமே. ஏன் இந்த ஆச்சாரியர்களுடைய காலத்தில் இப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு வியாக்கியானத்தை தெரிந்து கொள்வது ஒரு பக்கம், ஆனால் அவர்களுடைய அனுஷ்டானத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நிச்சயமாக நம்மளால் நடக்க முடியாது, அது நன்னா தெரியும். இருந்தாலும் நடக்க முடியுமா, இதில் 1% நம்மளால் நடக்க முடியுமா, இல்லை நடக்க முடியலையே அப்படின்ற ஒரு அனுதாபத்தையாவது நாம் கொள்ள முடியுமா என்று பார்க்கலாம். அதனால் ஆச்சாரியர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளணும். குரு பரம்பரா பிரபாவம் போன்ற நூல்களிலிருந்து அதுக்கு மேலே திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலே இருக்கக்கூடிய ஐதிஹ்யங்களை எல்லாம் கொண்டு ஆச்சாரியர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இந்த மாதிரியான ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் என்ன மாதிரியான அனுஷ்டானங்களை கொண்டார்கள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டா ஓ அப்படி தான் நாம் இருக்கணும்னு அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இருக்கோமா இல்லையான்றது அது பார்த்துக்கலாம் நிதானமாக. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இருக்க போகிறோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது தெரிந்து கொள்வது முதல்ல ரொம்ப அவசியமாகி விடுகிறது. அப்படி அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் எம்பாருடைய சரித்திரத்தை முதல்ல பார்த்துடும். மதுரமங்கலம் மழலை மங்கலம் என்கிற அந்த திவ்ய தேசத்திலே பாரத்வாஜ கோத்திரத்திலே வட்டமணி குலத்திலே தை மாதம் புனர்வசு நட்சத்திரத்தன்று எம்பாருடைய அவதாரம். அவர் எம்பெருமானாருக்கு தம்பியின் என்ன ஆகிறார். எம்பெருமானாருடைய சித்தி பிள்ளை, எம்பெருமானாருடைய தகப்பனார். அவர் யார் அப்படின்னா கேசவ சோமயாஜி. அவர் காந்திமதி. நிறைய பேர் உபன்யாச காலே காந்திமதின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது, காந்திமதின்னு சொல்லணும். இவர் எம்பார் அவர் என்ன பண்ணார், அவருடைய அவதாரம் கமலநயன பட்டர். ஸ்ரீதேவி என்ன தாயார் தகப்பனாருக்கு அப்படி பேர். அவர் மதுரமங்கலத்தில் அவதார். 2 பேரும் அண்ணா சகோதரர்கள். சகோதரர்கள்னால் நேர் சகோதரர்கள் இல்லை, சித்தி பிள்ளை பெரியமா பிள்ளை, அப்படி சகோதரர்கள். இருவரும் சேர்ந்து ஒன்றாக யாதவ பிரகாசனிடத்திலே வாசிக்கிறார். சித்தி பிள்ளை பெரியமா பிள்ளை அண்ணா தம்பின்னாலும் இந்த வருஷ வித்தியாசங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எம்பெருமானாருடைய அவதாரம் அது 1017 2017 கொண்டாடினோம். எம்பாருடைய அவதாரம் 1026. சில புஸ்தகங்களில் 1025ன்னு எழுதியிருக்கா, 1026ன்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாக 1026 2026 கொண்டாடுறோம். அதனால் அந்த சர்ச்சைக்குள்ளே நாம் போக வேண்டாம். அப்போ எம்பெருமானாரை விட எம்பார் ஒரு 7-8 வயசு அவர் இளையவர்னு தெரிய வருகிறது. 2 பேரும் சேர்ந்து ஒரே குருகுலத்தில் யாதவ பிரகாசனிடத்திலே வாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வாசித்து கொண்டிருக்கின்ற காலத்திலே எம்பெருமானாரிடத்திலே அப்போ இளையாழ்வார்னு பேர். அப்போ எம்பெருமானார்ன்ற பேர் ஏற்படலை, அவருடைய இயற்பெயர் இளையாழ்வார். இந்த யாதவ பிரகாசனுக்கு இளையாழ்வாரிடத்திலே கொஞ்சம் அசூயை. என்ன அசூயை அப்படின்னா, தன்னுடைய சிஷ்யர் இளையாழ்வார் தன்னிடத்திலே பாடம் படிக்கிறார். ஆனால் தாம் சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறார், அந்த அர்த்தங்கள்லாம் கண்டித்து இதெல்லாம் அபார்த்தங்கள், வேதத்தினுடைய கருத்துக்கு இந்த அர்த்தங்கள்லாம் சேராதுன்னு சொல்லி ரொம்ப உயர்ந்ததான அர்த்தங்களை எல்லாம் அவர் தெரிவிக்கிறார் எம்பெருமானார், அதாவது இளையாழ்வார். உடனே யாதவ பிரகாசர் என்ன நினைத்தார், இவர் இருந்தால் நமக்கு ஆபத்து, நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆபத்து. அதனால் என்ன பண்ணிடலாம், இவரை தீர்த்து கட்டி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். சரி, தீர்த்து கட்டிடலாம்னா எப்படி தீர்த்து கட்டுறது? அதுக்கு சாஸ்திரத்தில் ரொம்ப சிக்கல் இல்லாதபடி ஒரு தீர்த்து கட்டணும். ஏன்னா என்ன இருந்தாலும் இளையாழ்வான்றவர் பிராமணர். அவரை போய் இவர் ஏதாவது பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா இவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம்ன்றது ஒட்டிடும். அப்போ அதை வச்சுட்டு யார் கஷ்டப்படுறது? அதனால் இவரை கொன்றுவிட வேண்டும். ஆனால் நம்ம பேரில் தோஷம் எதுவும் வராமல் கொன்றுவிட வேண்டும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தேன். சரி, எங்கேயோ சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா, கங்கையினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அவங்க நிறைய சொல்லிகிட்டே வருவாள். இப்போ கங்கையில் யாராவது உயிரை விட்டால்
அவருக்கு மோட்சம் இப்படிலாம் சொல்லுவாள். அங்கே சொல்லும் பொழுது அங்கே புராணங்கள் என்ன சொல்லிடுதுன்னா, இந்த கங்கையில் ஒருத்தன் கொல்லுவதற்காக ஒருத்தனை தள்ளிவிட்டால் கூட அவனுக்கு எந்த பாபமும் வராதுன்னு சொல்லியிருக்கு. இதை பிடிச்சுட்டார் அந்த யாதவ பிரகாசன். சரி, இந்த இளையாழ்வாரை நம்ம முடிச்சுடணும். அதே சமயத்தில் நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரக்கூடாது. இதை கேட்டுட்டு போய் நீங்கள் எல்லாரும் யாராவது போய் நாளைக்கு நம்ம வேண்டாதவரை தீர்த்து கட்டுறதுனா இதுதான் வழி, வாங்க கங்கை யாத்திரைக்கு போகலான்னு அப்படி கிளம்பிடக்கூடாது. நம்ம யாரும் கிளம்ப போகிறதில்ல, பொதுவாக பார்க்குறவாளுக்கு சொல்கிறேன். அப்படி அந்த யாதவ பிரகாசன் அவர் என்ன பண்ணார்னா, இளையாழ்வாரை தீர்த்து கட்டிவிட வேண்டியது. கங்கா யாத்திரை போகிற மாதிரி அங்கே போகலாம், சிஷ்யர்களெல்லாம் கூப்பிட்டு. இந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடத்தில் எக்ஸ்கர்ஷன் போகிறான், கார்த்தால போனால் சாயங்காலம் வந்துடுறா. அந்த காலத்தில் அப்படி வர முடியாது. கங்கை யாத்திரைனா போகிறதுக்கு ஒரு மாதம், வரத்துக்கு ஒரு மாதம், அங்கே ஒரு 20 நாள் 10 நாள் இருந்து எல்லா க்ஷேத்திரங்களையும் சேவித்து வரணும். சரி, எல்லோரும் போகிறோம். ஒருவேளை தாய் தகப்பன் இந்த இளையாழ்வாரை கொண்டுட்டா கூட தாய் தகப்பனாட்ட கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, கங்கையில் போனார், அவர் விழுந்துட்டார், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, கங்கா பிரவாகத்தை போய் காப்பாற்ற முடியுமான்னு அப்படின்னு ஒன்று நன்னா திட்டம் தீட்டி வச்சுருக்கார். யார்? அந்த யாதவ பிரகாசர். சொன்னால் அந்த கம்சனுடைய சரித்திரம் ஞாபகம் வருது. கம்சன் என்ன பண்ணான், கண்ணன் வந்தாக்கா மொத்தம் முதல்ல யானையை வச்சு முடிச்சிட வேண்டியது, இல்லைன்னா அதில் தப்பித்தானால் மல்லர்களை வைத்து முடித்து விட வேண்டியது, அதிலேயும் தப்பித்தானால் நான் இறுக்கி கட்டிண்டு கண்ணனை முடித்து விட வேண்டியது. உடனே கண்ணன் அங்கே போயிடுவான். போன உடனே ஐயோ மருமகனே, இன்றைக்கு தான் நான் உன்னை முதலிலே பார்க்கிறேன், இந்த கோலத்திலையா பார்க்கணும்னு சொல்லி நன்னா நாடகம் போட்டு அழுதுட்டோம்னா யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு அவன் சொன்னான். கடைசியில் என்ன சொன்னான் வியாக்கியானங்களில், அவன் நினைவு அவனுடைய போகும்படியில் எல்லா ரிகர்ஸெல்லாம் அவன் பார்த்து வச்சுருந்தானா. கண்ணன் என்ன பண்ணான், விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ அப்படின்னு யானையை முடித்தான், மல்லர்களை முடித்தான். நேர போனான். அந்த பயத்திலே நடுநடுங்கி கம்சனுக்கு என்ன ஆகிடுது, பிராணன் போயிடுது. மாமான்னு போய் கட்டின்டான், கம்சன் கீழே விழுந்துட்டான். உடனே கண்ணன் என்ன பண்ணிட்டான், ஐயோ மாமா, இன்றைக்கி தான் அவனை நான் முதலாக பார்க்கிறேன், இந்த கோலத்திலையா பார்க்கணும்னு அவன் நினைவு அவனோடே போக முடியும். அவன் என்ன ரிஹர்சல் பார்த்து வச்சுருந்தானோ அதை இவன் நடித்து காட்டிட்டான். நாடகத்திலலாம் யாராவது நிறைய ஒரு கேரக்டர் ரிஹர்சல் பார்த்து வச்சுருப்பா, ஆனால் அன்றைக்கி அவரால் வர முடியலன்னு சொல்லுவார். உடனே இன்னொருத்தர் சட்டுன்னு அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிடுவார். அதுபோல் கம்சன் பார்த்து வச்சுருந்த ரிஹர்சலை கண்ணன் முடிச்சுட்டான். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு கம்சன் நினச்சிருந்தானோ இல்லையோ, அதுபோல் யாதவ பிரகாசம் என்ன நினச்சிருந்தார், யாருக்கும் சந்தேகம் வராமல் இந்த இளையாழ்வாரை தீர்த்து கட்ட வேண்டியது அப்படின்னு அவர் நினைத்திருந்தார். இந்த விஷயம் இளையாழ்வார் எம்பெருமானாருக்கு தெரியாது. ஆனால் இதை எப்படியோ இந்த எம்பார் கோவிந்தன் அவருக்கு இயற்பெயர், அந்த கோவிந்தர் அவர் தெரிந்து கொண்டார். சரி, எம்பெருமானாரை காப்பாற்றணும், இளையாழ்வாரை காப்பாற்றணும். உடனே என்ன பண்ணலான்னு போனோம். அந்த விந்தியை காட்டில் அவள் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே குரு பரம்பரையில் ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கான். ஜல சௌகரியம் பண்ணிக்கிற மாதிரி வந்தாள். எம்பெருமானார் ஜல சௌகரியம் பண்ணிக்க வரும்பொழுது இவரும் கூடவே வரார், அண்ணா தம்பி தானே. ஏன்னா சட்டுன்னு ஒருவேளை இவர் வேறு பேட்ச், இவர் வேறு பேட்ச், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேசக்கூடாது போல் இருக்கு. நிறைய பேட்சஸ் இருப்பாள் இல்லையோ. இப்போ எம்பெருமானார் 7 வருஷம் பெரியவர்னு சொல்கிறோம், அவர் வேறு பேட்சில் இருப்பார், பெரிய சீனியர் பேட்சில் இருப்பார், இவர் ஜூனியர் பேட்ச்சு. இந்த பேட்ச் அந்த பேட்சும் பேசிக்கக்கூடாதுன்னு அவர் ஏதாவது ரூல் போட்டு வச்சுருக்காரோனுமோ. அதனால் ஜலசௌகரியம் பண்ணுற ஜலஸ்பர்சத்துக்கு வருகின்ற காலத்திலே இவர் என்ன சொல்லிட்டார், எதுக்காக இந்த கங்கை யாத்திரைனா உம்மை முடிப்பதற்காகத்தான் இந்த கங்கை யாத்திரை, நீ சட்டுன்னு யாருக்கும் தெரியாமல் அகன்று தப்பித்து போய்விடும் அப்படின்னு அவருக்கு ஆங்கிலத்தில் டிப் ஆஃப்னு சொல்லுவோம். அந்த டிப் ஆஃப் அதை கொடுக்குறார். கொடுத்த உடனே எம்பெருமானார் என்ன பண்ணுறார், இளையாழ்வார் அவர் அங்கிருந்து தப்பித்து வந்தார், வழி தெரியாமல் திகைத்தார். தேவப்பெருமானும் பெருந்தேவி தாயாரும் வந்து அவரை காப்பாற்றி காஞ்சிபுரத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். இது எம்பெருமானாருடைய சரித்திரம், இது நன்னா தெரியும் இல்லையா நமக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எல்லாரும் வந்து தேடுறான், இளையாழ்வாரை காணுமேன்னு. உள்ளுக்குள்ளே சந்தோஷத்தோடு தேடுறான், ஐயோ இளையாழ்வாரை காணுமேன்னு வெளியில் பதறா. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நினைவுன்னா, சரி ஏதோ சிங்கமோ புலியோ ஏதோ மாட்டின்ட்டார், மிருகத்துக்கிட்ட மாட்டின்ட்டார், இப்போது நம்ம தள்ளி விட்டு நமக்கு பாவம் வந்து தான் வரலையான்னு யோசனை கூட வேண்டாம், அவரே என்னமோ ஆயிடுத்தவருக்கு, அதனால் சௌக்கியமாக நம்ம போகலான்னு அவள் அப்படியே கங்கை யாத்திரைக்கு அவள் புறப்பட்டு விட்டார்கள். எம்பாரையெல்லாம் கூட கேட்டான், கோவிந்தரெல்லாம் கேட்டான், இளையாழ்வாரை பார்த்தீரான்னு. இல்லையே, பார்க்கவே இல்லையே, எங்கே போனார்னே தெரியலையேன்னு எல்லாரும் சொல்லிட்டா. சரி, அப்படியே கங்கை யாத்திரைக்கு போயிட்டு இந்த கங்கையில் போனால் என்ன ஆச்சுன்னா, இந்த கோவிந்தருக்கு தீர்த்தாமாடி வரும்பொழுது கையில் ஒரு சிவலிங்கம் ஒன்று கிடச்சிது. உடனே அங்கே இருக்கிறவா அவர் யாதவ பிரகாசம் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சிஷ்யர்களை சைவாழ்னா இருப்பாளோ இல்லையோ, அவள்லாம் என்ன சொல்லிட்டான்னா, நீ ஏதோ ஒரு தெய்வ பிறவி,
உம்ம கையில் அந்த பரமசிவனாரே வந்து சேர்ந்திருக்கிறார், அதனால் இவருக்கு நீர் பூஜை பண்ண வேண்டியதுன்னு சொல்லி அங்கே புதுசாக ஒரு பேரை கொடுத்துட்டேன். என்ன பேர்னா உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் அப்படின்னு பேரை கொடுத்துட்டேன். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். அவர் அந்த 63 நாயன்மார்கள் கூட ஏதாவது வராரான்னு பார்க்கணும். உடனே அவர் என்ன பண்ணார், அவருடைய யாதவ பிரகாசன்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து எந்த ஊரில் அவர் அவதாரம் பண்ணினாரோ அதே மதுரமங்கலத்திலேயே இப்போ எம்பார் சன்னிதி இருக்கே பக்கத்துலேயே ஒரு கோயிலை கட்டி அவர் அங்கே நித்தியப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, காளஹஸ்தியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த அந்த பரமசிவன் இவருடைய சொப்பனத்தில் வந்து காளஹஸ்தியில் வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு நியமிக்கிறார். அதை வார்த்தையை கேட்டுட்டு இந்த உள்ளங்கை கொண்ட நாயனார் அவர் எங்கே போகிறார், காளஹஸ்திக்கு போகிறார். போனால் அங்கே இருக்கிறவ என்ன சொல்கிறான்னா, எங்கள் கனவுலேயும் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒருத்தர் வருவார் மதுரமங்கலத்திலேருந்து, அவர்கிட்ட கோயில் நிர்வாகத்தை மொத்தம் கொடுத்துடு அப்படின்னு. சாமி என்ன சுவாமி இந்த உபன்யாசத்தில் இதெல்லாம் தேவையானா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம் தெரிஞ்சுட்டா தானே நம்மளுடைய சம்பிரதாயம் எவ்வளோ பெருமை வாய்ந்ததுன்னு தெரிந்து கொள்ள முடியும். அப்படி காளஹஸ்தியில் போய் இவரும் அங்கேயே இருக்கார். இது மாதிரி காளஹஸ்தியில் தீவிர சிவபக்தராக இவர் இருக்கிறார்ன்றது எம்பெருமானாருக்கு தெரிந்தது. உடனே எம்பெருமானார் என்ன பண்ணார், திருமலை நம்பி அவருக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு தூது அனுப்பி, இந்த மாதிரி உம்முடைய தேவரியருடைய மருமகன் தான் அவரும், அடியன் எப்படி திருமலை நம்பின்றவர் யார், இவருடைய மாத்துலர் தாய் மாமன். இந்த காந்திமதியும் ஸ்ரீதேவி 2 பேருமே திருமலை நம்பியினுடைய சகோதரிகள்னு பார்க்கிறோம். அப்போது தாய் மாமனுக்கே அவர் மாத்துலருக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அவர் சொல்லி விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி கோவிந்தர் உங்களுடைய தேவரியருடைய மருமான், அவர் காளஹஸ்தியிலே சிவபக்தராக இருக்கிறார், அவரை நன்னா திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன் திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஆளவந்தாருடைய அந்த 3 குறைகளை நான் தீர்ப்பதாக சபதம் எடுத்திருக்கிறேன். அதுக்கு நல்ல ஒரு துணை எனக்கு வேணும். நல்ல துணை வேணும்னா அந்த கோவிந்தன் சின்ன வயசுலேயே ரொம்ப புத்திசாலி கெட்டிக்காரன், அவர் துணை இருந்தால் ஆளவந்தாருடைய குறையை நான் நன்றாக தீர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இடத்துல சொல்லி அனுப்புகிறார். உடனே அந்த ஸ்ரீ வைஷ்ணவரும் என்ன பண்ணுறார், திருமலைக்கு போய் திருமலை நம்பியிடத்தில் அதை விண்ணப்பம் செய்ய, சரி நான் பண்ணுகிறேன் அப்படின்னு திருமலை நம்பி சொல்லிவிடுகிறார். உடனே ஸ்ரீ வைஷ்ணவர் வர வந்து எம்பெருமானார் இடத்துல அந்த விஷயத்தை சொல்கிறார். திருமலை நம்பி அதற்கு இசைந்து விட்டார், சம்மதித்து விட்டார். உடனே எம்பெருமானாருக்கு திருத்தி பணி கொண்டா எடுத்து அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறாரு. அப்படி ஏற்பட்டு விட்டது. அவர் திருத்தி பணி கொண்ட சரித்திரம், அதுவும் ரொம்ப விசேஷமான சரித்திரம். அதை மட்டும் பார்த்துடும். திருமலை நம்பி சிஷ்யர்களோடு சேர்ந்து இந்த காளஹஸ்திக்கு வரார். வந்து இந்த கோவிந்தன் யாருன்னு பார்க்கிறார், கண்டுபிடிக்கிறார். கிட்டத்தட்ட 3 முறையோ 4 முறையோ வருகிறார்னு குரு பரம்பரையில் பார்க்கிறோம். முதல் முறையில் வந்தால் இந்த கோவிந்தன் உள்ளங்கை கொண்ட நாயனார் இருக்கார், அவர் ருத்ர அபிஷேகத்துக்காக குடமாக தீர்த்து எடுத்துன்னு போகிறார். உடனே அவர் காதில் விடறா மாதிரி, ஒன்றை சடையனை குளிர நீராட்டினால் என்ன பயன் உண்டாம் அப்படின்னு கேட்குறார். அவன் தான் சடமுடியோடு இருக்கான், அவன் தலையில் எத்தனை ஜலத்தை கொட்டினா என்ன பிரயோஜனம், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, என்ன பயன்னு கேட்குறார். உடனே அவரை பார்த்து லேசாக சிரிச்சுட்டு இவர் திருப்பி அந்த காரியத்தையே பண்ணிட்டு இருக்கார். கோவிந்த உள்ளங்கை கொண்ட நாயனார் அந்த வாட்டி போயிட்டார். மறுபடியும் அவர் வர, யார், திருமலை நம்பி அங்கே வருகிறார். வந்து ஒரு ஓலையிலே ஆளவந்தாருடைய ஸ்ரீசுக்தி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வாபாவிகான வதிகாதிசேதி திருத்துவம் நாராயணத்வை நமருஷ்யதி வைதிகக்கா பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி ஏதேபிஎஸ்ய மகிமார்ணவ விபுருஷஸ்தே அப்படின்ற ஸ்லோகத்தை அவர் எழுதி ஒரு ஓலைச்சோடியில் எழுதி அங்கே எம்பார் அந்த உள்ளங்கை கொண்ட நாயனார் வர வழியில் அவர் போடுறார். இவரும் போகிற வழியில் எடுத்து பார்க்குறார். அந்த ஓலையை படித்து நல்ல ஞானம் உண்டு அவருக்கு. பார்த்தா அதில் விஷ்ணு பரத்துவம் நன்னா ஆளவந்தார் சாதித்திருக்கிறார். அந்த அர்த்தத்தை எல்லாம் பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறார். ஆனால் அவருக்கு மனசு மாறல். உடனே என்ன பண்ணார், அந்த ஓலையை அப்படியே கொண்டு வந்து திருமலை நம்பியிடத்தை கொடுத்து, உம்ம பொருள் ஏதாவது கீழே விழுந்துடுத்தா மாறும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன சொல்லிட்டார், திருமலை நம்பி பதில், எங்கள் பொருள் எல்லாம் நன்னா தான் இருக்குது, நீர் தான் வழி கட்டு வேறு மாதிரி போயின்னு இருக்கீர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அங்கே ஒரு சின்ன ஒரு சம்வாதம் ஏற்படுறது. இவர் பதில் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல அப்படியே ஆறுது. மறுபடியும் திருமலை நம்பி திருப்பதிக்கே போயிடுறார். 3வது முறை வருகிறார். கொஞ்ச நாள் கழித்து, ஏன்னா உடனே பண்ணால் இதுவாகாது, கொஞ்சம் நாள் விட்டு பண்ணுவோம் அப்படின்னு. இது வேளைக்கு இந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை எல்லாம் நன்னா பேசியிருக்கார் திருமலை நம்பி. இது கொஞ்சம் உரைச்சிருக்கு அந்த உள்ளங்கை குழந்த நாயனாருக்கு. 3வது முறை மறுபடியும் வருகிறார் திருமலை நம்பி. வந்து அவர் காதில் விழறா மாதிரி திண்ணன் வீடு என்கிற திவ்ய திருவாய்மொழியினுடைய காலக்ஷேபத்தை அங்கே பண்ணி கொண்டிருக்கிறார்.
திண்ணன் வீடு அப்படின்னு சொன்னால் அது எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லக்கூடிய திருவாய்மொழி. 2ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 2வது திருவாய்மொழி. திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே என்ன அந்த பதிகம். அதில் 3-4 பாசுரங்கள் வியாக்கியானம் பண்ணிகிட்டே இருக்கார். மொத்த வியாக்கியானத்தையும் இவர் கேட்டுகிட்டே இருக்கார். யார்? இந்த உள்ளங்கை பிளர்ந்த நாயனார். அவர் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பாரிஜாத மரத்தில் புஷ்பத்தை பறிச்சுட்டு இருக்கார். இந்த வியாக்கியானத்தை கேட்டுகிட்டே இருக்கார். அப்போ அதில் 4வது பாசுரம் திண்ணன் ஏபாவம் ஏரனை தேவும். 4வது பாசுரம் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே அப்படின்ற பாசுரம். அதுக்கு பெருசாக வியாக்கியானம் பண்ணுறார். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த, எல்லாரையும் படைக்கணும்னு நான்முகனை எம்பெருமான் தான் முதல்ல படைக்கிறான். உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோத்தினாய் நான்முகனை வைய மனிதரை பொய்யன் எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் பையரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோத்தினாய் நான்முகனை. அது அப்படியே நம்மாழ்வாருடைய பாசுரம். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே. தகுமே அப்படின்னா தகுமோ அப்படின்னு கேள்வியாக அது நம்மாழ்வார் முடிக்கிறார். 10 பாட்டிலையுமே அதான் சொல்கிறார். இந்த கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே ஏபாவம் பரமே. ஐயோ இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. மாபாவம் விட அறற்கு பிச்சபை கோபால கோடரி ஏரண்யன்னு எம்பெருமானுடைய பரத்துவத்தை நன்றாக ஸ்தாபிக்கிறார் நம்மாழ்வார். உடனே இந்த வார்த்தையை காட்ட உடனே அவர் பூவை பறிச்சுட்டு இருக்கார். பாரிஜாத மரத்தில் பூவை பறிச்சுட்டு இருக்கார். பறிச்சுட்டு இருக்கிற காலத்தில் நீ என்னத்துக்கு அவனுக்கு போய் பூவை பறிச்சுட்டு இருக்க? இந்த புஷ்பங்கள்லாம் யாருடைய திருவடிக்கு போய் சேர வேண்டிய புஷ்பங்கள், மற்ற தேவதைகளுக்கெல்லாம் இந்த புஷ்பங்கள்லாம் தகுமா அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே அந்த பூ கூடையும் எல்லாத்தையும் அவர் கீழே தூக்கி போட்டுட்டு தகாது தகாது தகாதுன்னு ஓடி வந்து திருமல நம்பியனுடைய திருவடி வாரத்திலே வேறற்ற மரம் போலே விழுந்து அடியனை சமித்துருள வேண்டும், இத்தனை காலம் நான் அனர்த்தப்பட்டு விட்டேன், அடியனை அங்கீகரித்தருள வேண்டும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? இங்கே வந்து திருமல நம்பியிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு அவர் எல்லாம் அவருடைய சிஷ்யராக ஆகிவிட்டார் அப்படின்றது பார்க்கிறோம். இந்த சரித்திரம் வரைக்கும் எம்பாரை எம்பெருமானார் எப்படி திருத்தி பணி கொண்டார் அப்படின்ற ஒரு சரித்திரம். இப்போ இதை 2 கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கணும். இந்த சரித்திரம் வரைக்கும் அடியேன் இத்தனை நேரம் சொன்னது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒன்றும் புதுசாக விஷயமே இல்லை. ஆனால் இதை வேறு ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று அடியனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். என்ன கண்ணோட்டம்னு தெரிவிக்கிறேன். எம்பார் வேறு மதத்தில் இருந்தார் இல்லையா, சைவனாக இருந்தார். அவரை திருத்தி பணி கொண்டது யாருன்னு கேட்டால் திருமலை நம்பி இருக்கட்டும். ஆனால் யாருடைய ஒரு பிரேரணையினால திருத்தி பணி கொள்ளப்பட்டார்? எம்பெருமானாருடைய ஒரு பிரேரணை. அவர் சொல்லவே தான் திருமலை நம்பி இந்த காரியத்தை பண்ணார். அப்போ எம்பாரை காப்பாற்றினவர் யாருன்னா எம்பெருமானார். சொல்லிவிடலாமா? முதல் சரித்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த கங்கையிலிருந்து அவர் கங்கையில் தள்ளிவிடுவதாக யாதவ பிரகாசர் போனார். அப்போ எம்பெருமானாரை காப்பாற்றினது யாருன்னு கேட்டால் எம்பார். எம்பெருமானாரை காப்பாற்றினவர் எம்பார். எம்பாரை காப்பாற்றினவர் எம்பெருமானார். வேறு மாதிரியும் சொல்லணும். எம்பெருமானார் இல்லைன்னு சொன்னால் எம்பார் இல்லை. அதே மாதிரி எம்பார் இல்லைன்னு சொன்னால் எம்பெருமானார் இல்லை. 2 பேரும் எம்பெருமானார் இல்லைன்னா எம்பாரே நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். இன்னும் எம்பார் இல்லைன்னு சொன்னால் எம்பெருமானார் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றி கொடுத்த வள்ளல்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். இப்போ காப்பாற்றுதல் 2 பேரும் ரட்சித்தார்கள்னு பார்க்குறோம். அந்த ரட்சணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இவர் பண்ணின ரட்சணம் வேற ரட்சணம், அவர் பண்ணின ரட்சணம் வேற ரட்சணம்னு பார்க்க போகும். இப்போ எம்பெருமானார் எம்பாரை காப்பாற்றினார்னு சொன்னோம் இல்லையா? என்ன காப்பாற்றினார்? எம்பெருமானார் எம்பார் சௌக்கியமாக தானே இருந்தார். அவர் பாட்டு ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருந்தார். இவர் என்ன காப்பாற்றினார்னா அந்த எம்பார் ஆகிற ஆத்ம வஸ்து இருக்கே, அது ஆத்மா அப்படின்னு ஜீவாத்மான்னு சொன்னாலே அது பகவானுக்கே அடிமைப்பட்டது, பகவானுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டியது, பகவானை போய் அடைய வேண்டியது, அவனுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டியது தான் ஜீவாத்மா இல்லையா? அது பண்ணாமல் அவர் என்ன இருந்தார்? அந்நிய சேஷத்திற்கு இழிந்திருந்தார். ஏதோ ஒரு தாழ்ந்த தேவதை, சுத்திர தேவதை, பெருசாக பலன்லாம் ஒன்றும் கொடுக்க தெரியாது. மறுபடியும் என்னதான் பலன் கொடுத்தாலும் இந்த பிறப்பு இறப்புன்னு இந்த ஒரு சைக்கிள்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த தேவதைக்கு சாமர்த்தியமே கிடையாது. மோட்சத்தை ஒரு நாளும் கொடுக்கவே முடியாது. நிரந்தர ஆனந்தத்தை ஒரு நாளும் கொடுக்க தெரியாத ஒரு தேவதை இடத்துல அவர் சேஷப்பட்டிருந்தார். இதுதான் அந்நிய சேஷத்துவம்னு பேர்.
அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம் என மூச்சுப்படியில் பார்க்கிறோமே. நாம் பகவானிடத்தில் போகிறோமோ இல்லையோ அது கூட ரெண்டாம் பட்சம், கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ அது கூட ரெண்டாம் பட்சம். ஆனால் இதர தேவதையிடத்தில் போகாமல் இருந்தோம்னா அதுவே பெரிய விஷயம். திருமகிழ்ச்சியாழ்வார் என்ன சொல்கிறார்? அவர் என்ன சொன்னார்னா, திறம்பேன்மின் கண்டீர் திருவடித்தன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாங்கர். எம்பெருமானுடைய நாமத்தை மறந்திருந்தாலும் பரவாயில்லை, மற்றொரு தேவதையிடத்திலே போகாமல் இருந்தான்னா அவனிடத்துல எப்படி போகணும்? இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்ன. அவன் பெரிய ஸ்ரீ வைஷ்ணவன் நினைங்கோ. அவன் திருமணம் எட்டுன்னு இருக்கானா எட்டுக்கலையா பார்க்க வேண்டாம், கோயிலுக்கு போகிறாரா போலியா பார்க்க வேண்டாம். மற்ற தேவதையிடத்திலே போகாமல் இருக்கானா அவன் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள். அழகாக சொல்லுவான். என்ன சுவாமி, எம்பெருமானுடைய அடியவனிடத்துல இப்படி போன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் உண்டு, ஆனால் எம்பெருமானிடத்தில் போகாமல் இருக்கிறவனிடத்துல இப்படி இருக்கணும்னு சொன்னால் அது என்ன நியாயமா அப்படின்னா, நாங்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள், வேணும்னா எம்பெருமானிடத்தில் போவோம், இல்லை 6 மாதம் நான் எம்பெருமானோட ஊடல் கொண்டு உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு இருப்போம். அது எங்கள் இஷ்டம் சுவாமி. எம்பெருமானிடத்தில் போனாலும் போவோம், இல்லை நான் 6 மாதம் நான் முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ஊடல் கொண்டு இருந்தாலும் இருப்போம். அதனால் நான் அடியவர் இல்லைன்னு ஆகிடுமான்னு, அது எங்கள் இஷ்டம். எப்படி இருந்தாலும் நாங்கள் அடியவர்கள். எப்போ நாங்கள் வெளியில் போகலையோ அதுக்கு நாங்கள் அது வரைக்கும் எம்பெருமானால் அடியவர்கள் தான். அப்போ அப்படி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்நியசேஷத்துவம் கழிகை அதுவே பிரதானம்னு பார்த்தோம். இப்போ எம்பெருமானார் எம்பாரை காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னால் என்ன காப்பாற்றினார்? எம்பாரை, அந்த எம்பாராகிற ஆத்ம வஸ்து அது பெரிய நாசத்தை அடையாமல் அந்த ஆத்மாவை காப்பாற்றி, அந்த ஆத்மாவினுடைய உண்மையான நிலை என்ன? பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல். அந்த நிலைக்கு அந்த ஆத்மாவை அழைத்து கொண்டு வந்து பகவானுக்கு இங்கே கைங்கரியம் பண்ண வேண்டியது, இங்கிருந்து மோட்சத்துக்கு போய் அங்கே கைங்கரியம் பண்ண வேண்டியதுன்னு அந்த ஆத்மாவை காப்பாற்றினார் இல்லையா? இது எம்பெருமானார் பண்ணின ரக்ஷணம். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் எம்பெருமானார் எம்பாருக்கு பண்ணின ஆத்ம ரக்ஷணம். இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எம்பெருமானார் எம்பாருக்கு பண்ணினது ஆத்ம ரக்ஷணம். இப்போ எம்பெருமானாருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கணும். யாதவ பிரகாசன் கங்கையில் தள்ளிவிடலாம்னு பார்த்தார். யாரை? இளையாழ்வாரை. கங்கையில் தள்ளிவிட்டால் என்ன ஆகும்? இளையாழ்வார் ஆகிற அந்த சரீரம் அது போயிடும். அந்த ஆத்மா ஏதாவது நாசம் பண்ண முடியுமா? கங்கையில் தள்ளிட்டேன் சுவாமி, அந்த ஆத்மா இன்னையோட முடிஞ்சுது, ஆத்மாவை கொடுத்த முடியுமா? நினைக்க முடியுமா? வெட்ட முடியுமா? அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோயம் அசோஷ்ய ஏவச்ச கண்ணபிரான் சொல்கிறானே, உலர்த்த முடியுமா? கொடுத்த முடியுமா? நினைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ யாதவ பிரகாசன் நினைத்தது என்ன? இளையாழ்வார் ஆகிற ஆத்மாவை நாசம் பண்ணணும்னு அவன் நினைக்கல. இளையாழ்வார் ஆகிற ஆத்மா, அந்த ஆத்மா இருக்கக்கூடிய சரீரத்தை நாசம் பண்ணணும்னு நினைச்சான். உண்மைதானே? அப்போ எம்பெருமானாரை காப்பாற்றினார்னு சொன்னால் எதை காப்பாற்றினார்? எம்பெருமானார் உடைய ஆத்மாவை காப்பாற்றல, எம்பெருமானாருடைய சரீரத்தை காப்பாற்றினார். உண்டா? எம்பெருமானார் எம்பாருடைய ஆத்மாவை ரட்சித்தார், எம்பார் எம்பெருமானுடைய சரீரத்தை ரட்சித்தார். இதுதான் ஆச்சாரியன் சிச்சன். மணவாள மாமனிகள் என்ன தெரிவிக்கிறார்? ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணுமவன், தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன். ஆச்சாரியனுடைய காரியம் என்ன சுவாமி? ஆச்சாரியனுடைய காரியம் என்னன்னா, ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணுமவன். சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணத்திலே தான் ஆச்சாரியன் கண் வைத்திருக்க வேண்டும். அந்த ஆத்மாவை எப்படி காப்பாற்றி பகவானிடத்திலே கொண்டு சேர்ப்பது, அந்த ஆத்மாவை எப்படி பகவானிடத்திலே சேர்த்து அவனுக்கு அந்த நித்திய கைங்கரியத்தை கொடுப்பது, இதிலே தான் ஆச்சாரியன் நோக்காக இருக்க வேண்டும். பண்ணாரா எம்பெருமானார்? எம்பாராகிற ஆத்மா பாழா போகிறதேன்னு சொல்லி அந்த ஆத்மாவை திருமலை நம்பியை விட்டு திருத்தி பணி கொண்டு அதை எம்பெருமானுக்கு அடிமையாக்கினாரே. அப்போ ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணும் அவன். சிஷ்யன் என்ன பண்ணணும்னு மாமனிகள் தெரிவிக்கிறார் அப்படின்னா, தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன். ஆச்சாரியனுடைய திருமேனிக்கு வாட்டம் வராமல் காப்பாற்ற வேண்டியது அது சிஷ்யனுடைய கடமை. எம்பார் என்ன பண்ணார்? ஆச்சாரியரான எம்பெருமானார் அவருடைய திருமேனிக்கு ஒரு ஆபத்து வந்தது அப்படின்ற காலத்தில் அது எப்படியோ அவர் கஷ்டப்பட்டு அந்த எம்பெருமானார் ஆகிற திருமேனியை காப்பாற்றி அவருக்கு சரீர ரட்சணம் பண்ணார் இல்லையா? அப்போ சிஷ்யன் என்ன பண்ணியிருக்கார்? சரீர ரட்சணம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார்? ஆத்ம ரட்சணம் பண்ணியிருக்கார். இந்த எம்பார் சரித்திரத்தையும் எம்பெருமானார் சரித்திரத்தையும் பார்த்து தான் மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்தை எல்லாம் அருளி செய்திருக்கிறாரோ
என்று கூட நாம் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் மேலே விஷயம் இருக்கு. ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இங்கே எழும், அதையும் சொல்லிடுறேன். ஆச்சாரியன் சிஷ்யன் எம்பெருமானார் எம்பார்னு சொல்கிறீரே, ஆனால் குரு பரம்பரையில் என்ன எழுதி வச்சுருக்கா? யார் ஆச்சாரியன் சுவாமி எம்பாருக்கு? இப்போ நீரே உமாயால் என்ன சொன்னீர்? தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமேன்னு கேட்டார். உடனே வேறற்ற மரம் போலே வந்து விழுந்தார்னு சொன்னார். அவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள் திருமலை நம்பி பண்ணார்னு சொன்னீரா இல்லையா? அப்போ எம்பாருக்கு ஆச்சாரியர் யார்? திருமலை நம்பி தானே. இப்போ என்ன சொல்கிறீர்? மாற்றி எம்பெருமானார் ஆச்சாரியர்னு சொல்கிறீரே. 5 நிமிஷம் முன்னாடி நீர் சொன்னதையே மாற்றி இப்படி சொல்கிறீரே, நியாயமா அப்படின்னு கேள்வி. இப்போ காஞ்சி சுவாமி இதை குரு பரம்பரா சாரம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதில் இந்த கேள்வியை கேட்டு அங்கே பதில் சொல்கிறார். ரொம்ப அழகான பதில் அது. உண்மையாக பார்த்தா திருமலை நம்பி தான் எம்பாருக்கு ஆச்சாரியர், சந்தேகமே இல்லை. அவர் தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறார். அப்புறம் எப்படி எம்பெருமானார் ஆச்சாரியர்னு சொல்கிறது அப்படின்னா, திருமலை நம்பியின் இடத்துல எம்பெருமானார் ஒரு வருட காலம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் கேட்குறார். திருப்பதியில் போய் அங்கே என்ன பண்ணுறார்? இந்த திருப்பதியில் நம்ம படி ஏறுறமே, இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மாமரம்னு நினைக்கிறேன். அங்கே தான் எம்பெருமானார் திருமலை நம்பியின் இடத்துல காலக்ஷேபம் கேட்டார், ஸ்ரீராமாயண காலக்ஷேபம். அதனால்தான் திருமலை நம்பியினுடைய தனியனில் ஸ்ரீ பாஷ்யக்கார உத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத்னு சொல்கிறோம். உத்தம தேசிகர் யார்? உத்தம தேசிகர் எம்பெருமானாருக்கு 5 ஆச்சாரியர்கள், பஞ்சாச்சாரிய பதாசிதர்னு பேர். ஆனால் எல்லாருக்கும் உத்தம தேசிகர்னு பேர் வரல. இவருக்கு தான் உத்தம தேசிகர்னு பேர் வந்தது. ஏன்னா ராமாயண தத்துவார்த்தங்களை உபதேசித்தவர் திருமலை நம்பி ஆகையாலே. ஒருவேளை எப்படி கூட நினச்சிப்பா எல்லாரும், இவர் தான் உறவுக்காரர், அதனால் இவர் உத்தம தேசிகர்னு சொல்லிட்டாலும் இருக்கும். உறவுக்காக இல்லை, ராமாயண தத்துவார்த்தங்களை உபதேசித்தவர் அவர் திருமலை நம்பி. அதனாலே அவர் ஸ்ரீ பாஷ்யக்கார உத்தம தேசிகாயன்னு அவர் உத்தம தேசிகராக விளங்குகிறார். திருவாய்மொழி அதாவது ராமாயண காலக்ஷேபத்தை ஒரு வருட காலம் அவர் கேட்டார் திருப்பதியில். எம்பெருமானார் திருமலைக்கு போகவே இல்லை, ஒரு வருட காலம் திருப்பதியிலே தான் கேட்டார். ஏன்னா மலை மேலே எப்படி ஏறுறதுன்னு எம்பெருமானாருக்கு பெரிய ஒரு குழப்பம். ஏன்னா மலையே திருவுடம்புன்னு, எம்பெருமானே மலையாக இருக்கானே, அவன் எம்பெருமான் மீது காலை வைத்து எப்படி ஏறுறதுன்னு மலைக்கே ஏறலை. அவர் 3 முறை தான் திருமலைக்கு போனார். அது கூட எப்படி ஏறினார்னா முழங்காலால் ஏறினார்னு சொல்கிறோம். அதனால்தான் அந்த ஏறுற இடத்துக்கு முழங்கால் முறிப்பான்னு பேர் வச்சுருக்கான். பெருமாள் மீது எப்படி கால் வைக்கிறதுன்னு சொல்லி முழங்கால் முட்டி போட்டுன்னு ஏறினார். ஸ்கூல்லலாம் நீல் டவுன்னு சொல்கிறாள், பனிஷ்மெண்ட் கொடுக்குறாள். அந்த இப்போல்லாம் கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அந்த 1 மணி காலம் முட்டி போட்டுன்னு உட்காரணும், அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மலையே முட்டி போட்டுன்னு ஏறணும்னா எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம். அப்படி அவர் ஏறினார்னு பாருங்கள். இந்த ராமாயண காலக்ஷேபம் திருமலை நம்பியினிடத்திலே அவர் காலக்ஷேபம் பண்ணுகிறார் எம்பெருமானார். அது முடிகின்ற காலத்திலே சம்பாவனை பண்ணணும் இல்லையா? யார் யாருக்கு பண்ணணும் சம்பாவனை? சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பண்ணணும். அங்கே மாறி நடக்கிறது என்ன அப்படின்னா, ஆச்சாரியராகிற திருமலை நம்பி எம்பெருமானாரை பார்த்து கேட்குறார், 1 வருஷம் உமக்கு காலக்ஷேபம் சொன்னேன், நமக்கு என்ன வேணுமோ கேடு அப்படின்னு சொல்கிறார். ஐயோ இது நன்னா இருக்கே, நாம் கூட இத்தனை நாளாக காலக்ஷேபம் சொல்கிறவாளுக்கு தான் சம்பாவனை கொடுத்துட்டு இருக்கோம், நியாயமாக வரவாளுக்கு தான் கொடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஊரை பார்த்தா இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் மனுஷா நிறைய வந்திருக்கா. பொதுவாக எப்படி இருக்கும்னா சம்பாவனை கொடுத்து கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இங்கே நிலமை இருக்கும். ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் மனுஷா வந்திருக்கா, மனவானவனுடைய கிருப்பை அது ரொம்ப ஆச்சரியம் அடி இருக்குது. அதனால் அன்றைக்கே திருமலை நம்பி என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட நீ நன்னா காலக்ஷேபம் பண்ணிட்ட, நான் உனக்கு காலக்ஷேபம் சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன சம்பாவனை வேணும்னு கேட்குறார். உடனே அவர் என்ன கேட்டார், எம்பாரை எனக்கு சம்பாவனையாக கொடுத்து விடுவோன்னு கேட்க. காலக்ஷேபம் 1 வருஷம் சாதிச்சதுக்கு எப்பா நன்னா நல்ல சிஷ்யன்டா நீ, எனக்கு என்கிட்டே வந்து 1 வருஷம் காலக்ஷேபம் பண்ணி ஏற்கனவே இருக்குது, எனக்கு ஏதோ ஒருத்தன் அவன் பண்ணிட்டு இருக்கான் கைங்கரியம், அவனையும் நீ எடுத்துன்னு போறியா அப்படி கேட்குற. திருமலை நம்பி சந்தோஷமாக கொடுத்தார். ஏன்னா ஆள வந்தார், அந்த 3 குறை இருக்குது, அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்னால் அவருக்கு நல்ல சகாயம் வேணும். சகாயம் வேணும்னா அதுக்கு இந்த எம்பார் வேணும்னு அவர் எம்பாரை அழைத்து கொண்டு போனார். அதுக்கப்புறம் எம்பாரும் எம்பெருமானாரும் எப்படி இருந்தார்னா ஒருவர் பிரியாமல் அவர் அப்படியே நிழல் போலே இருந்தார், எம்பெருமானாருடைய நிழலாக இருந்தார். அதனால்தான் அவருக்கு பேரே எம்பார் அப்படின்னு சொல்கிறோமே. எம்பார்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சிஷ்யன் வைக்க வேண்டும். எம்பெருமானார்ன்ற திருநாமம் அவருக்கு, அதையே அவர் வச்சுக்கணும்னு நினைச்சார். ஆனால் 2 எம்பெருமான் ஏற்கனவே அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு அவர் வேறு ஒருத்தர் இருந்தார். இது மாதிரி எம்பெருமானார்னு நிறைய பேர் வந்துட்டார்னா கட்டம். அதனால் அதை சுருக்கி எம்பெருமானார் அப்படின்ற நாமத்தை சுருக்கி எம்பார் என்று வைத்து கொண்டார். அப்படின்னு இந்த எம்பாருங்கிற திருநாமத்துக்கு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது அந்த எம்பாருங்கிற திருநாமத்துக்கு. எம் பார் அப்படின்னு பிரிச்சுக்கணும். எம்முடைய பார். பார்னா என்ன அர்த்தம்? ரொம்ப விசாலமான இடம், தங்குதற்கு நம்ம இருப்பதற்கு
ரொம்ப அழகான ஒரு இடம், அதுதான் பார்னு பேர். பார், அந்த எம்பாருடைய தனியன் முதலில் அனுசந்தித்துவமே. ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி தத் ஆயத்த ஸ்வரூபா சா ஜீயாத் மத் விஸ்ரமஸ்தலி என்று பராசர பட்டர் அருளி செய்திருக்கிறார். அந்த தனியன் மத் விஸ்ரமஸ்தலி அப்படின்னா அர்த்தம், நான் இளைப்பாருகின்ற இடம் எதுன்னு கேட்டால் என்னுடைய ஆச்சாரியராகிற எம்பார் தான். அந்த எம்பார் எப்படிப்பட்டவர்? அவர் ராமானுஜ பதச்சாயா, ராமானுஜருடைய அவர் திருவடி, அவர் நிழல், அந்த நிழலிலே தான் நான் ஒதுங்குகிறேன். பெரிய பாலைவனம் இருக்கும், அதில் நடந்து போயிட்டு இருப்பா, எங்கேயும் ஒதுங்கிறதுக்கு இடமே இருக்காது. அப்படி இடமே இருக்காது அப்படின்னா அப்படிப்பட்ட பாலைவனத்தில் ஒரே ஒரு மரம், அந்த ஈச்ச மரம்னு இருக்குமே, அந்த ஈச்ச மரம் மட்டும் ஒன்றே ஒன்று இருக்கும். அது கூட முழுக்க நிழல் தராது. ஆனால் அதில் போய் அவன் ஒதுங்குவான். ஏன்னா பெரிய பாலைவனம், ரொம்ப நேரமாக அவனுக்கு ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த மரத்தடி நிழல் கிடச்சிதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக அவன் ஒதுங்குவான். அதுபோல் எம்பார்ன்றவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த சம்சாரமாகிற பெரிய மறுக்காந்தாரம் பாலைவனம், அதில் நாம் எல்லாம் தபித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சரியான நிழல் எதுன்னு கேட்டால் எம்பாராகிற நிழல், ராமானுஜ பதச்சாயா. அவர் அனபாயினி, எம்பெருமானாரை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். தது ஆயத்த ஸ்வரூபா, என்ன எல்லா அவர் எம்பெருமானார் இட்ட வழக்காக இருப்பார். அவர் ஜியாத் மத் விஸ்ரமஸ்தலி, என்னுடைய அவர் விராமமாக, நான் விராமம் ரொம்ப அடியன் களைப்பாயிட்டேன்னா, அடியன் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு எது இடம்னா எம்பாராகிற அந்த சாயை தான் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப அழகாக ஸ்ரீரங்கராஜஸ்தவம்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் இருக்காளே, அவள் ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய நிழல் போன்றவர் அப்படின்னு சொல்கிறார். பிராட்டிமார் யார்? ரெண்டு பேர் யாருன்னா நிழல் போன்றவர்கள். இந்த நிழலுடைய பெருமை அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிழல்னா என்ன? எப்போவுமே நிஜத்தை விட்டு பிரியவே பிரியாது, நிஜத்தை அடங்கியே இருக்கும். தனியாக அதுக்குன்னு நிழலுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு பிரவருத்தி நிமித்தம் உண்டான்னு, இது எங்கே போகிறதோ கூடவே அங்கே போகிறோம். பொதுவாக சொல்லுவார், இவர் சத்ருகன் ஆழ்வான் பரதாழ்வான் பின்னாடி நிழல் போலே தொடர்ந்தார். நிழல்றது என்றைக்குமே பிரியவே பிரியாது. அப்போ பிராட்டிமாரும் எம்பெருமானை விட்டு என்றைக்குமே பிரிய மாட்டா. அப்போ எம்பெருமானுடைய நிழல் போன்றவர்கள் பிராட்டிமார்கள் அப்படின்னு ஸ்தோத்திரங்களில் பார்க்கிறோம். இன்னொரு மாதிரியும் சொல்லியிருக்கா, பூமி பிராட்டி மற்ற பிராட்டிமார்கள்லாம் இருக்காளே, இவாள்லாம் ஸ்ரீதேவி நாச்சியார் பெரிய பிராட்டியாருக்கு நிழல் போன்றவர்கள் நான் அப்படியும் காட்டியிருக்கிறார்கள். அப்போது எம்பெருமானை விட்டு பிரியாதவர்கள். இதெல்லாம் இருக்கட்டும், எம்பெருமானையே ஒரு எப்படிப்பட்ட ஒரு மரம்னு சொல்லி அந்த மரத்தடி நிழல் ரொம்ப உத்தேசியம் அப்படின்னு சொல்கிற. வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா நகர்மதா, இது எல்லாருக்கும் தெரியும். திருப்பாவையில் முதல் பாசுரத்தில் அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு வரும்பொழுது அங்கே என்ன சொல்லுவா, மார்கழி திங்கள் ரொம்ப வெப்பமும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய மாதம். அது எப்படி போலேன்னா பகவானுடைய திருவடி, பகவானாகிற மரம் அதனுடைய நிழல் போலே. வாசுதேவ தரு சாயா, அந்த பகவானாகிற மரம் அதிலிருந்து உண்டாகக்கூடிய நிழல் இருக்கே, அது எப்படிப்பட்ட நிழல்னா ந அதிசீதா ந கர்மதா, ரொம்ப குளிராகவும் இருக்காது, ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்காது. இப்போ வேடிக்கையாக ஸ்ரீரங்கம் பரதன் சுவாமி அவர் இந்த ஸ்லோகத்தை சொன்னார்னா ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஆற்றுல அனுபவம் அவர் சொன்னார். சாமி முதல்ல எங்கள் ஆற்றுல ஏசி ஏர் கண்டிஷன் போட்டால் என்ன ஆச்சுன்னா 22, 23ன்னு வச்சோம். 22, 23லாம் வச்சா அவர் 10 நிமிஷத்தில் ரொம்ப குளிர ஆரம்பிச்சு. பசங்கள்லாம் 22 அது மாதிரி வச்சுடுறது, ரொம்ப குளிரி போயிடுது, ரொம்ப குளிருது, அவ்வளோ வைக்காதுன்னு சொன்னேன். உடனே 27, 28ன்னு வச்சா. உடனே என்ன ஆச்சு, ரொம்ப வேர்த்து போச்சு, ஏசி போட்டதே தெரியல. இப்போ எங்கே வைக்கலான்னு பார்த்தோம், சரியாக 26ல் வச்சோம். 26ல் வச்சா அது குளிராகவும் இல்லை இதுவாகவும் இல்லை. அதுலேருந்து நான் என்ன சொல்லிட்டேன் ஆற்றுலன்னா, எப்போவும் 26லேயே வைங்கோ அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு பெரிய சாஸ்திரார்த்தம் தோணித்து. என்ன சாஸ்திரார்த்தம்னா, இந்த அச்சித் தத்துவங்கள் மொத்தம் 24. பொங்கைம்புலனும் பொரியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கி உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே அப்படின்னு மூலப்பிரகிருதியிலேருந்து மகத் தத்துவம், அதுலேருந்து அகங்காரம், அந்த அகங்காரம் 3ஆக பிரியறது. அதிலிருந்து 10 இந்திரியங்கள், மனசு 11 இந்திரியங்கள், 5 பூதங்கள், பூத தன்மாத்திரைகள் என்று 24 தத்துவங்கள் உண்டாகிறது. அப்போ தத்துவங்களை வரிசைப்படுத்தணும்னா அச்சித் தத்துவத்தில் 24 ஆகிடுத்தா. 25வது தத்துவம் என்ன அப்படின்னா ஜீவாத்மா. அதான் மகாரம்ன்றது 25வது அக்ஷரமாய் அப்படின்னு மூச்சுமொழியில் காட்டுறோம். காக்கா காக்காங்க, சாச்சா ஜாஜாங்க, டாட்டா டாட்டான்னா, தாத்தா தாத்தான்னா, பாப்பா பாபா மா என்ன 25வது அக்ஷரம். அப்போ 25வது தத்துவம் எதுன்னா
அது ஜீவாத்மா. அப்போ பகவான் அது என்ன தத்துவம், நம்பர் என்ன, பகவானுக்கு நம்பர்னா 26. எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம்னு சொன்னார். பகவானுக்குன்னு ஒரு நம்பர், இந்த விளையாட்டெல்லாம் பின்னாடி நம்பர் போட்டுக்கிறாளே, நியாயமாக பெருமாளுக்கு பின்னாடி போர்வை போட்டால் அதில் 26 நம்பர் போடணும். அப்போ தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். அப்போ பெருமாளுடைய நம்பர் என்னென்னா 26. முதல்ல என்ன சொன்னால், ஏசியை 26 வச்சா ரொம்ப உஷ்ணமாகவும் இல்லை ரொம்ப குளிராகவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா நகர்மதா. 26 பெருமாளுடைய நம்பர் இல்லையா, அந்த நம்பரில் வச்சா ரொம்பவும் குளிராது ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்காது. அதனால் எங்கள் காலத்தில் என்றைக்குமே ஏசின்றது 26 தான் இருக்கும்னு வேடிக்கையாக சொல்லுவார். அதாவது நல்ல இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இந்த மாதிரி சாஸ்திரார்த்தங்கள் சில சமயத்தில் தெரியும். பகவத் விஷயத்தில் அதையெல்லாம் பொருத்தி பார்க்கலான்றது அதுக்காக சொல்லுவார். அப்படி 26 பகவானுடைய நம்பர். அது நாதி சீதா நகர்மதா. எத்தனை சாயைகள் பாருங்கள், பகவானே ஒரு சாய், அவனே ஒரு மரம், அதிலே ஒரு சாயை. நாச்சிமார்கள் அவாள்லாம் சாயை. அதுக்கு மேலே பெரிய பிராட்டியாருக்கு மற்ற நாச்சிமார்கள் சாயைன்னு சொல்லும். இந்த சாயைகள்லாம் கூட நம்மளை சேர்த்துப்பாடா மாட்டாளான்னு தெரியாது. ஆனால் ராமானுஜ பதச்சாயா அவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த சாயை அடியில் நாம் போயிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு எந்த குறையும் கிடையாது. அதுதான் நமக்கு விஸ்ரமஸ்தலி. நமக்கு விராமம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஏற்ற இடம் எதுன்னு கேட்டால் அது ராமானுஜ பதச்சாயா. அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் கிடைக்கிறது, எம்பெருமானான்ற நாமத்தை சுருக்கி அவர் எம்பார்னு வைத்து கொண்டார், அது ஒரு அர்த்தம். இல்லை எம்முடைய பார், நான் இடைப்பாரும் இடம் அப்படின்னு சொன்னால் அது எம்பார், மத் விஸ்ரமஸ்தலி அப்படின்னு பராசர பட்டர் இவருக்கு எம்பாருக்கு தனியன் சமர்ப்பித்திருக்கிறார். அப்போ என்ன கேள்வி கேட்ட, முதல்ல இவர் திருமல நம்பியுடைய சிஷ்யரா எம்பெருமானாருடைய சிஷ்யரான்னா, நல்லா ஜலத்தை விட்டு தானம் கொடுக்குற மாதிரி திருமல நம்பி எம்பெருமானாருக்கு தானம் கொடுத்துட்டார். தானம் கொடுத்த பிற்பாடு அவர் யாருடைய சிஷ்யர்னு கேட்கவே வேண்டாம், எம்பெருமானாருடைய சிஷ்யர் தான். எப்போ உதகபூர்வமாக ஜலம் கொடுத்து ஒருத்தர் தானம் பண்ணுறாளோ அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னும் இவாளான்னு கேட்க வேண்டாம். கன்னிகாதானம்னு பண்ணுறோம். கன்னிகாதானம்னு பண்ணால் என்ன பண்ணுறோம், அந்த பெண்ணை ஜலம் கொடுத்து இந்த கன்னிகையை நான் உனக்கு தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதுக்கப்புறம் இந்த தகப்பனாருக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சீதா பிராட்டி ஜனக தேசத்துக்கு இங்கே திருப்பி வந்தாளன்னு ஜனகரை பார்த்தாளா, அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா பிரமாணம்? அதுக்கப்புறம் அவள் பார்க்கவே இல்லை. மறுபடியும் அவள் மிதிலா நகரத்துக்கு வந்ததாக எங்கேயும் சரித்திரமே எப்போ கொடுத்தாரோ கொடுத்தது தான். அதுக்கப்புறம் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை என்று தெரிகிறது. அதுபோல் கொடுத்தப்புறம் என்னுடைய பெண் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோல் திருமல நம்பி எப்போ சிஷ்யரை நீரை விட்டு வார்த்து எம்பெருமானாருக்கு கொடுத்துட்டாரோ அப்போ இனிமேல் அவர் யாருடைய சிஷ்யர், எம்பெருமானாருடைய சிஷ்யர். அப்போ எம்பெருமானாருடைய சிஷ்யரா திருமலை நம்பியனுடைய சிஷ்யரான்னு கேள்வி கேட்டமே, திருமலை நம்பியனுடைய சிஷ்யர் தான். நான் கன்னிகா தானம் பண்ணுறா போல அவர் என்ன பண்ணிட்டார், எம்பெருமானாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார். அதனால் அவர் எம்பெருமானாருடைய சிஷ்யர் தான். மறுபடியும் பழைய விஷயத்துக்கு வருவோம். எம்பெருமானார் எம்பாரை காப்பாற்றினார், அவருக்கு ஆத்மரக்ஷணம் பண்ணினார். எம்பார் என்ன பண்ணினார், எம்பெருமானாருக்கு சரீரக்ஷணம் பண்ணினார். இது ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணும் அவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன். மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்ன மாலை பாசுரம். சரி, இந்த உபதேச ரத்ன மாலை பாசுரம் இருக்கே, இது எங்கே இருக்குது, ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய வைபவங்களை எல்லாம் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த அர்த்தங்கள்லாம் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக தெரிவித்து கொண்டு வருகிறார். 9 பாசுரங்கள் 11 பாசுரங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு வருது. அதுக்கப்புறம் முடிந்து தான் முன்னோர் மொழிந்தான்னு முடித்து பூர்வாச்சாரியர்கள் போத மனுட்டானங்கள்னு உபதேசத்தின மாலையை அவர் நிகமிக்கிறார் மணவாள மாமுனிகள். இப்போ ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகின்ற போது மணவாள மாமுனிகள் என்ன தெரிவிக்கிறார், ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணும் அவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்ன சொன்னாரா இல்லையா? இப்போ இது ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் தானே. ஸ்ரீவச்சன பூஷண புஸ்தகத்தை அதுக்காக தான் அடியை எடுத்து வந்துருக்கேன். அந்த பிரகரணத்தில் பிள்ளலோகாச்சாரியர் என்னவெல்லாம் சாதிக்கிறார்னு பார்த்துட்டு இது எப்படி எம்பாருக்கும் எம்பெருமானாருக்கும் பொருந்துறதுன்னு பார்த்துட்டோன்னா ஓரளவுக்கு ஆச்சாரியன் சிச்சன்னா என்னன்றதை இங்கே பார்த்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம்னு அடியனுக்கு அபிப்பிராயம். ஸ்ரீவச்சன பூஷணம் அது 6 பிரகரணம். புருஷகார வைபவஞ்ச சாதனசிய கௌரவம் தது அதிகாரி கிருத்தியம் அஸ்ய சத்குரூபசேவனம் ஹரிதயாம ஹைதுகீம் குரோருபாய தாஞ்சயோ என்ன 6 பிரகரணங்கள். பேரு கருவிக்கும் அவள் தன் பெருமை, 6 பெருவான் முறை, அவன் கூறு குருவை பனுவல் கொள்வதிலையாகிய குளிர்ந்த அருள்தான் என்ன அந்த 6 விஷயங்கள். முதல்ல புருஷகார வைபவத்தை சொன்னார்.
அதுக்கு மேலே உபாய வைபவத்தை சொன்னார். அதுக்கு மேலே அதிகாரி, ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரி, பிரபன்ன அதிகாரி அவன் எப்படி இருக்கணும்னு சொன்னார். அதுக்கு மேலே இந்த ஆச்சாரிய சிஷ்ய அன்வர்த்தன கிரமம்னு சிஷ்யன் என்ன பண்ணணும், ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் தெரிவித்தார். 4. ஐந்தாவதாக பகவானுடைய நிருகேத்துக கிருபா பிரபாவம். பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரே, அந்த அனுகிரகம் சகேதுகமா நிருகேதுகமா, அதாவது ஒரு காரணத்தை உடைத்தால் இல்லை எந்த காரணமும் இல்லாமல் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறானா அது நிருகேதுகம் அப்படின்றது தான் நம்ம சம்பிரதாய அர்த்தம். அதையெல்லாம் நன்றாக மூதரிக்கிறார். கடைசியில் 6வது பிரகரணமாக அந்த குரோருபாய தாஞ்சயோ, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சரமோபாயம்னு சொல்லுவார். ஆச்சாரிய அபிமானம்னா நிறைய பேர் தப்பாகவே புரிஞ்சுட்டு இருக்கா. ஆச்சாரிய அபிமானம்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் பேரிலே இவன் வைக்கக்கூடிய அபிமானமா? கிடையாது. ஆச்சாரியன் இவன் மேலே வைக்கக்கூடிய அபிமானம், அதுக்கு தான் ஆச்சாரிய அபிமானம். சாமி, எங்கள் ஆச்சாரியன் அவரை மேலே நான் ரொம்ப அபிமானம் வச்சுருக்கேன், எனக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான்ப்பா. ஆச்சாரியன் உன்னிடத்தில் அபிமானம் வைத்திருக்கிறாரா? அவர் உன்னை அழியல் நம் பையல்னு சொல்லி உன்னை அபிமானித்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் தான் அதுதான் ஆச்சாரிய அபிமானமே தவிர அவனை இவன் பற்றும் பற்று காலங்கொண்டு மோதிர விடுமோ பாதின்னு சொன்ன. நான் ஆச்சாரியனை பற்றிருக்கேன் அதனால் எனக்கு மோட்சம்னு சொன்னால் அது எப்படின்னா யமதானம் வாங்கி அதில் மோதிரம் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. யமதானம் வாங்கி மோதிரம் பண்ணி போட்டுட்டா என்ன ஆகும்? நித்தியம் பார்க்கும் போதெல்லாம் மோதிரம் ஞாபகமே வராது, யமன் தான் ஞாபகத்துக்கு வருவான். அது காலன் கொண்டு மோதிரம் விடுமோ பாதின்னு தெரிவிக்கிறார். அப்போ ஆச்சாரிய அபிமானம்னு சொன்னால் ஆச்சாரியன் இவன் பேரிலே வைக்கக்கூடிய அபிமானத்துக்கு தான் அது அர்த்தம்ன்றது நன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 5 விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கலாம். கடைசியில் 6வதுல நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் பரமபத விளையாட்டு மாதிரி 99 போய் கீழே இறங்கின மாதிரி ஆகிடும். அந்த அகங்காரங்கள்லாம் போகணுன்னு தானே ஆச்சாரிய அபிமானமே ஆரம்பிச்சிருக்கா. அதுலேயே போய் நான் ஆச்சாரியனை பத்துக்கிறது தான் ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லிட்டா இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அப்படி 6 பிரகரணங்கள் இப்படி போகிறது. அதில் 4வது பிரகரணமாக இது இந்த ஆச்சாரிய சிஷ்ய அன்வர்த்தன கிரமம். ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும், சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு 10-12 சூத்திரம், அதை மட்டும் இங்கே பார்ப்போம். சரியாக 333வது சூத்திரம் ஆற்றுக்கு போனால் எல்லாரிடத்துலையும் ஸ்ரீவசன போஷண புத்தகம் இருக்கும். அந்த கிரந்தத்தில் 333வது சூத்திரத்திலிருந்து பார்க்க வேண்டியது. மணவாள மாமனிகள் ஒரு விஷயத்தை அருளி செய்கிறார்னா பிரமாணம், பூர்வாச்சாரிய பிரமாணம் இல்லாமல் ஒரு விஷயத்தையும் அவர் ஒரு நாளும் அருளி செய்து அறியார். தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவார்த்ததென்பர் மூர்க்கராவார்னு சொன்னவர் இல்லையா? எப்படிப்பட்டவர் மணவாள மாமனிகள்? முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டவர், இன்னோர்ந்து தாம் அதனை பேசுபவர் மணவாள மாமனிகள். அப்படின்றதுனால ஆச்சாரியர்கள் சொல்லாத விஷயத்தை ஒரு நாளும் அவர் சொல்லி அறியார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 333வது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பிரகரணத்துக்கு சேர்ந்த விஷயத்தை மட்டும் ஒரு 10-12 சூத்திரங்கள் அடி எடுக்கிறார். 60 என்னமோ சூத்திரங்கள் இருக்காது, ஒரு 12 சூத்திரம் மட்டும் எடுக்கிறது. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை பேணக்கடவன், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேகத்தை பேணக்கடவன். இதுதான் சூத்திரம். இதைத்தான் அப்படியே ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுமவன், தேசாரம் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன்னு மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். இங்கே அவர் என்ன தெரிவிக்கிறார்னா, ஆச்சாரியன் இருக்கானே அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை எந்த விதத்திலும் பழுதுபடாதபடி நோக்கி கொண்டு போற கடவன். சிஷ்யன் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆச்சாரியனுடைய திருமேனியை உச்சித கைங்கரியங்களாலே நோக்கி கொண்டு பேரக்கடவன். இதுதான் பண்ணணும். ஆச்சாரியன் என்பவன் சிஷ்யனுடைய ஆத்ம வஸ்து, இந்த சிஷ்யனாகிற ஆத்மா அதோடைய உஜ்ஜீவனத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு லௌகிகமாக சில உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ சிஷ்யன் இருக்கார், ஆச்சாரியன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், சிஷ்யன் ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இருக்கார், ஏதோ பெரிய உத்தியோகத்துக்கு போகும். பெரிய உத்தியோகத்துக்கு போகும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு லெதர் ஃபேக்ட்ரிக்கு உத்தியோகத்துக்கு போகும். நிறைய சம்பளம் கிடைக்கும். ஆச்சாரிய இடத்துல வர, சுவாமி இந்த மாதிரி இந்த இடத்துல உத்தியோகம் கிடைச்சிருக்கு, நான் போகலாமா அப்படின்னா, நன்னா சம்பாதிப்பா, நன்னா சம்பாதிச்சு எனக்கு ஒரு ஷேர் அனுப்பு அப்படி சொன்னான்னா அப்போ அந்த ஆத்ம ரட்சணத்திலிருந்து அவர் தவறுவராக ஆகிவிடுவார். அப்பா நீ புதுசாக போகிற ஒரு வேலை, அது ஏதோ தோல் சம்மந்தப்பட்ட வேலைன்னு சொல்கிறாளே, நம்ம என்னத்துக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும், அங்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம அந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அது உன்னுடைய ஆத்மாவுக்கு பாவத்தை விளைவித்துவிடும். பாவத்தை விளைவிக்கக்கூடிய செயல், அதை எதையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஆத்ம வஸ்து, சிஷ்யனாகிற ஆத்ம வஸ்து இருக்கே, அதுக்கு பாவங்கள் சேராமல் அதனுடைய உஜ்ஜீவனத்திற்காக என்னென்ன உபதேசங்கள் பண்ணணுமோ அதை மட்டும்தான் ஆச்சாரியன் பண்ண வேண்டும். அப்போ அவனுடைய தேக ரட்சணம், சுவாமி அங்கே போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும், சௌக்கியமாக வாழலாம், ஒரு கார் கிடைக்கும்,
ஒரு பங்களா கிடைக்கும், ஃப்ளாட்டு வாங்கி தரேன்றா அப்படின்னா அதெல்லாம் உன்னுடைய தேகத்துக்கு உண்டான ஒரு நல்லதே தவிர அங்கே போனால் உன்னுடைய ஆத்ம வஸ்து பாழாக போயிடுமே, பாவம் வந்து சேருமே. அந்த பாவத்தை சம்பாதிச்சுட்டு அப்படியாவது அந்த பணம் உனக்கு வேணுமா? கேட்பாளா மாட்டாளா? அப்போது ஆத்மா, அந்த சிஷ்யனுடைய ஆத்ம வஸ்துவானது நாசமாகாமல் பழுதுபடாமல் பார்க்க வேண்டியது ஆச்சாரியனுடைய கடமைன்னு சொன்னார். சரி, சிஷ்யனுடைய கடமை என்ன அப்படின்னா, சிஷ்யனை இதே பண்ணிடலாமா? ஆச்சாரியனை பார்த்து, சுவாமி நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கும், எதுக்கு அந்த கோயிலுக்கு போனீர், எதுக்கு இவரை பார்க்க போனீர் அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாமான்னா அவன் பண்ணக்கூடாது. சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேகத்தை பேணக்கடவன். ஆச்சாரியனுடைய தேகத்துக்கு என்னென்ன சௌக்கியங்கள் பண்ணி கொடுக்கணுமோ அதையெல்லாம் பண்ணி, ஆச்சாரியனுடைய திருமாளிகை அது எப்படி இருக்குது, சரியா இல்லையா, உடனே திருமாளிகையை கட்டி கொடுக்கணும். ஆச்சாரியனுக்கு மாதம் மாதம் மளிகை சாமான் காய்கறிலாம் வருதா வரலையா எல்லாம் பார்த்து அதையெல்லாம் அவருக்கு பண்ணணும். வஸ்திரங்கள் சரியாக இருக்கா, தீபாவளிக்கு அவருக்கு புது வஸ்திரம் வந்திருக்கா, ஆச்சாரியனுடைய திருமாளிகளை ஏதாவது திருவத்தியானம் வருது, கல்யாண கார்த்தி வருதுன்னா அதுக்குண்டான வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னா இது எல்லா காரியங்களும் எப்படிப்பட்ட காரியங்கள்னா அவருடைய இந்த திருமேனி சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதனால் அவர் வஸ்திரமோ பிரசாதமோ பார்த்தா இதெல்லாம் ஆத்மாவுடைய சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்ன, எல்லாம் திருமேனி சம்பந்தப்பட்ட காரியங்கள். அந்த திருமேனியை இவன் பேணக்கடவன். அப்போ ரெண்டு பேரும் நல்லா அழகாக சம்பிரதாயத்தில் என்ன பண்ணிட்டா, ரெண்டு பேருக்கும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பிரித்து வச்சுட்டுட்டேன். ஆச்சாரியன் என்ன பண்ணணும்னா சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணத்திலேயே கண்ணாக இருக்கணும். சிஷ்யன் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆச்சாரியனுடைய தேக ரட்சணத்திலேயே கண்ணாக இருக்கணும். அதுதான் ஆச்சாரியன். சிச்சன் ஆறுயிரை பெணுபவன் ஏசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குபவன். எம்பெருமானார் எம்பாருக்கு பண்ணினது ஆத்ம ரட்சணம், எம்பார் எம்பெருமானாருக்கு பண்ணினது தேக ரட்சணம் என்று இந்த விஷயத்தை முதல்ல தெரிவித்தார். சரி, இப்படி பண்ணுறதுனால என்ன ஆக போகிறது சுவாமி அப்படின்னு கேட்டால், இரண்டும் இருவருக்கும் ஸ்வரூபமுமாய் பகவத் கைங்கரியமுமாயிருக்கும். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறானே, இதுதான் அவருக்கு ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவாத்மாவுக்கு சேர்ந்த காரியம், ஜீவாத்மாவுடைய தன்மைக்கு சேர்ந்தது, அதுக்கு தான் ஸ்வரூபம்னு சொல்லுவோம். இப்போ எப்படி சாதாரணமாக புரிஞ்சுக்கிறதுனா, அண்ணா பட்டையாக திருமணம் இருக்கார், சிகை வச்சுட்டு இருக்கார், பேஸ்டி வச்சுட்டு இருக்கார். ஆனால் நேராக என்ன பண்ணார், கிடுக்கிடுன்னு ஏதோ ஒரு தேவதாந்திர கோயிலுக்கு போனார், இப்படி வாங்கி ஏதோ ஒன்று போட்டுட்டார். சுவாமி உங்கள் ஸ்வரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா, இப்படி ஸ்வரூபத்தில் இருந்துட்டு ஸ்வரூபத்துக்கு தகாத காரியத்தை பண்ணுறீரே, கேட்பாளா மாட்டாளா? அப்போ ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் ஸ்வரூபானு ரூபம், ஸ்வரூப விருத்தம்னு சொல்லுவோம். ஸ்வரூபத்துக்கு தக்கவாறு இருப்பது. இப்படி திருமணம் எடுத்துட்டால் இந்த கோயிலுக்கு தான் போகணும், அங்கே வேற எங்கேயாவது போகிறதா இருந்தால் இப்படி எடுக்கக்கூடாது திருமணம், வேறு ஏதாவது நீ போட்டுக்கோ, அது பரவாயில்ல. அப்போ ஸ்வரூபானு ரூபம், ஸ்வரூப விருத்தம்னு சொல்லுவோம். அப்போ இந்த இப்படி பண்ணக்கூடியது ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணத்தில் கண் வைத்திருப்பது, அது ஆச்சாரியனுடைய ஸ்வரூபானுகுணம். அதே போல சிஷ்யன் இருக்காரு, அவர் ஆச்சாரியனுடைய தேக ரட்சணத்திலே கண் வைத்திருப்பது, அதுதான் ஸ்வரூபானுரூபம், அவருடைய ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது. மாறி பண்ணிட்டா என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்கும் ஸ்வரூப விருத்தம். இப்போ ஆச்சாரியன் சிஷ்யனுடைய தேக ரட்சணத்தில் கண் வைத்தானால் அது ஸ்வரூப விருத்தம். அதே போல சிஷ்யன் ஆச்சாரியனுடைய ஆத்ம லட்சணத்தில் கண் வைத்தானால் அது ஸ்வரூப விருத்தம், அது சேராது அப்படின்னு அடுத்த சூத்திரத்தை தெரிவித்தார். அதுதான் என்ன சொல்கிறார், அடுத்த சூத்திரத்தை தெரிவிக்கிறார்னா, இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த ஸ்வரூபமுமாய் பகவத் கைங்கரியமுமாய் இருக்கும்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மாவை காப்பாற்றினான் அப்படின்னு சொன்னால் அது பகவத் கைங்கரியம்னு சொல்கிறார். இது எப்படி சுவாமி பகவத் கைங்கரியம்? பகவானுக்கு போய் நேராக போய் கோயிலில் போய் ஒரு தளிக்கை பண்ணாலோ திருவாராதனை பண்ணால் சேவாகாலம் பண்ணால் அது பகவத் கைங்கரியம்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தன் இருக்கான் ஜீவாத்மா, அவனை திருத்துவது எப்படி பகவானுடைய கைங்கரியமாகும் அப்படின்னு கேட்டால், அது எப்படி பகவத் கைங்கரியம் ஆகுதுன்னா, இவனை திருத்தினதுனால இவன் நாளைக்கு ஒரு கைங்கரிய ஆக போகிறான் இல்லையோ, அவனுடைய ஸ்வரூபத்தை நல்லா தெரிந்து கொண்டு அவனுடைய ஆத்மாவை இவர் காப்பாற்றி விட்டார்னு சொன்னான், அவனுடைய ஸ்வரூபத்தை நன்றாக தெரிந்து கொண்டு அவன் பகவானுக்கு அடிமைப்பட்டவனாக ஆகிவிடப் போகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா பகவானுடைய கைங்கரியத்துக்கு ஒரு ஆள் அதிகமாக கிடைக்கிறதா இல்லையா? அப்போ ஒரு ஆத்மாவை திருத்தி பணி கொண்டு அது எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் சேர்ப்பது என்னன்னா அது பகவத் கைங்கரியம். இது கொஞ்சம் போயிடுதா? இப்போ ரெண்டுமே ஸ்வரூபம் பகவத் கைங்கரியம் சொல்லிருக்கார். இப்போ இனிமேதான் குழப்பமே வரப்போகுது. சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேக ரட்சணத்தை பண்ணணும்னு சொல்கிறாரு, இது எப்படி சுவாமி பகவத் கைங்கரியம்? இது சொல்லும். அது கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டார். ஆச்சாரியன் ஆற்றுல உப்பு புளி வாங்கி போடுறது, ஆச்சாரியனுக்கு முனிமணி வாங்கி கொடுக்கறது, இது எப்படி பகவத் கைங்கரியம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆச்சாரியனுடைய திருமேனியிலே அவன் நோக்குகிறான்
அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட திருமேனி அப்படின்னால், எம்பெருமான் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான், ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும்னு சொல்லுவோம். நம்மாழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் பெரிய சண்டை. 10ஆம் 6வது திருமொழியிலேருந்து 10ஆம் 8வது திருமொழி வரைக்கும் அருள் பெறுவார் அடியார் செஞ்சோர் கவிகாள் ரெண்டு திருவாய்மொழியிலையும் ஆழ்வாருக்கும் பெருமானுக்கும் சண்டை. இப்போவே மோட்சத்துக்கு போகிறேன் வான்னு சொல்கிறார் பெருமாள், ஆனால் வரமாட்டேன்னு சொல்கிறார் நம்மாழ்வார். என்ன சுவாமி இத்தனை நாள் 950 பாட்டா எப்போ மோட்சம் கொடுக்க போகிறேன்னு கேட்டுட்டு இருந்தார் நம்மாழ்வார். எபெருமான் சித்தமாக வந்துட்டான், வந்து மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் வேண்டான்னு நம்மாழ்வார் சொல்கிறார். எங்கள் 2 திருவாய்மொழி 20 பாட்டில் மோட்சம் வேண்டான்னு சொல்கிறார். என்னது நம்மாழ்வாரா வேற யாராவது அது ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம் வந்துருத்தன். நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு எம்பெருமான் வந்தான், வாஸ்தவம் தான். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த திருமேனியோடு நான் மோட்சத்துக்கு கழிச்சுட்டு போகிறேன்னு சொன்னேன். பாஞ்ச பௌத்திகமான இந்த திருமேனி எம்பெருமானுக்கு அந்த ஆழ்வாருடைய திருமேனியில் அவ்வளவு ஆசையம். நான் நம்மாழ்வாராகிற ஆத்மா அது எத்தனையோ காலமாக பிறந்துருக்கு, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்றா போல அது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்து விட்டது. ஆனால் அப்போல்லாம் எம்பெருமான அடைய முடியல அந்த ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மாவை பத்திரமாக கொண்டு உள்ளே சேர்த்தது என்ன அப்படின்னு எதுன்னு கேட்டால், இந்த நம்மாழ்வாராகிற இந்த சரீரம் தானே. அதனால் இந்த சரீரத்துக்கு மேலே எம்பெருமானுக்கு தனி ஆசையம். அதனால் என்ன பண்ணிட்டான், இந்த சரீரத்தை இங்கேயே விட்டுட்டு நீ தனியாக வரக்கூடாது, இந்த சரீரத்தோடு நான் எடுத்துன்னு போயிடுறேன்றான். அருள் பெறுவார் செஞ்சொர் கவிகாள்னு அந்த செஞ்சொர் கவிகாள் திருவாய்மொழியில் ஆச்சாரிய உதயத்தில் ஒரு திவ்ய தேசத்துக்கு ஒரு திருக்கல்யாண குணத்தை காட்டிகிட்டே போகிறார். அதில் திருமாலிருஞ்சோலை வரும்பொழுது அங்கே என்ன திருக்கல்யாண குணம் அழகருக்கு பிரகாசிக்கிறதுன்னு கேட்டால், தியாஜ்ய தேக வியாமோகம்னு சொல்லும். தியாஜ்யமான இந்த தேகம் அதில் வியாமோகம் அதான் மங்க ஓட்டு பொங்கை புலனும் இதில் போய் ஆசை வச்சுருக்கேன். யாராவது நாங்கள் ஆசை வச்சா அந்த ஆசையை தடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கோம். ஆனால் நீ போய் இந்த தியாஜ்யமான தேகத்தில் நீ யாமோகித்திருக்கிறாயே, அதில் ஆசைப்படுகிறாயே. எப்படிப்பட்ட தாழ்ந்த தேகம் இது! பொங்கை புலன் பொறி 5 கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கி உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே மங்க விட்டு உன் மாமாயை. ஆசையை விட்டுடுப்பா, எனக்கு இங்கே படுற கட்டம் போறாதா, இந்த சரீரத்தை கொண்டு போய் மோட்சத்துக்கு கொண்டு வந்தா அது எப்படி? முதல்ல ஆழ்வார் அதெல்லாம் கேட்குறார். என்ன கேட்குறார், இந்த பாஞ்ச பௌத்திகமான ஒரு சரீரம் இருக்கே, இது இங்கே தான் வேலை செய்யும். இதை எடுத்துன்னு போய் சூரியன் மண்டலத்தை பேதிச்சுட்டு சந்திர மண்டலத்தை பேதிச்சு அங்கெல்லாம் இந்த சரீரம் எடுக்குமா, என்ன ஆகும் அப்படின்னா, அதை பற்றி உனக்கு என்ன கவலை, என்னுடைய சங்கல்பத்தினால இந்த தேகத்தோடு நான் கொண்டு போய் மோட்சத்தில் வைக்கிறேன். நம்ம பரமபதத்துக்கு போனவா திரும்பி வருது இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணான், அந்த ஒரு நியத்தியை உடைத்து பிறப்பகத்தை மாண்டொழிந்த பிள்ளைகளை 4 இறைப்பொழுதில் கொண்டு ஒருப்படுத்த உரைப்பனவர்னு சொன்னான். அந்த வைதிகன் பிள்ளைகளை உடலோடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி என்ன வேதவாய்மொழி, அந்தணன் ஒருவன் எந்தனின் சரண் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணால் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்னழைப்பார் அப்படின்னு சொன்ன அந்த 4 குழந்தைகள் இந்த பாஞ்ச பௌத்திகமான இந்த உடம்போடையே பரமபதம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறோம். இப்போ எப்படி வந்தா, இந்த இந்த பாஞ்ச பௌத்திகமான உடம்போடு நம்மால் இந்த லோகத்தை தாண்டி போக முடியாதுன்னு சொல்கிறாளே, எப்படி போச்சுன்னா எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால் அதுவும் போகும். சத்திய சங்கல்பன் எம்பெருமான், அவன் நினைத்த மாத்திரத்திலே நினைத்தது நடக்க வல்ல சக்தி படைத்தவன். அப்போ இந்த திருமேனியோட உனக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் ஆழ்வார் விடமாட்டேன்றார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அங்கே போய் அங்கே பஞ்சோபனிஷத்மயமான திருமேனி அதை கொடுன்னு கேட்குறார். அங்கே விஸ்வஹா நிவர்த்தஹா சர்வஹா பரமேஷ்டி புமான்னு 5 பூதங்கள் இருக்குது. அங்கே எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனி என்ன, நித்தியசூரியனுடைய திருமேனி என்ன, முக்தாத்மாக்களுடைய திருமேனி என்ன, எல்லாம் அந்த பஞ்சோபனிஷத்துக்களாலே ஆன அது திருமேனி. அது எனக்கு கொடுன்னு ஆழ்வார் கேட்குறார். இல்லை இல்லை, எனக்கு இதுதான் வேணும். இத்தனை நாள் இந்த ஆத்மா கிடைக்கலையே, நான் எப்படி இருந்தேன், நீர் இப்போதான் நீர் 10 நாளாக தான் எம்பெருமான் நீ துடிக்கிறீர், நான் எவ்வளோ நாளாக துணி வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலன்னு ஆர்வத்தை எண்ணெய் ஒழிய என்னில் முன்னம் பாரித்துன்னு ஆழ்வார் சொன்னார். ஆழ்வாருக்கு எம்பெருமான் பேரில் எத்தனை நாளாக ஆசைன்னா, இப்போ ஒரு 10 நாளாக சுவாமி திருவருத்தை ஆரம்பித்ததுலேருந்து திருவாய்மொழி முடிக்கிற வரைக்கும் ஒரு 6 மாதம் இருக்குமா, இல்லை 3-6 மாதம் மோகித்துன்னு சொல்லியிருக்கா. இது வச்சுக்கோ, 2 வருஷமாக ஆழ்வாருக்கு எம்பெருமான் பேரில் ஆசை. ஆனால் ஆழ்வார் ஆகிற இந்த ஆத்மாவை அடையணும்னு எம்பெருமானுக்கு எத்தனை காலமாக ஆசைன்னு கேட்டால் அது இத்தனை காலம்னு சொல்லவே முடியாது. அந்த ஜீவாத்மா என்னைக்கு ஏற்பட்டதோ அன்னிலேருந்து எம்பெருமானுக்கு ஆசை. என்னைக்கு ஏற்பட்டது, அதுக்கு ஆதியே கிடையாது, என்னைக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லவே முடியாது. அப்போ அனாதி காலமாக அவனுக்கு இந்த வஸ்து வேணும்னு ஆசை.
ஆழ்வாருக்கு இன்னைக்கு தான் நேற்றுக்கு தான் ஆசை வந்திருக்குன்னு அப்படின்னு பாருங்க. அப்போ இத்தனை காலமாக நான் ஆசைப்பட்டு இருக்கேன், அப்படி இத்தனை சரீரத்தில் நீ போயிருந்தாலும் இந்த ஆத்மா எனக்கு கிடைக்கவில்லை, இந்த சரீரத்தில் நீ வந்த பிற்பாடு தான் எனக்கு இந்த ஆத்மா கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த ஆத்மாவினிடத்தில் எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கிறதோ அதை விட அதிகமான ஆசை இந்த சரீரத்திலையும் இருக்கிறது. இந்த சரீரத்தோடு நான் மகிழ்ச்சி போகிறேன்னு எம்பெருமான் சொல்கிறான். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த ஆச்சாரம் இருக்குது. அதாவது பரமபதிச்சிட்டாக்கா என்ன பண்ணுறா, குளத்துலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வரா, உபனிஷத்தை சொல்லி அவருக்கு திருமஞ்சனம் பண்ணுறா, அவருக்கு 12 திருப்பன் காப்பு. இந்த தீர்த்தத்தெல்லாம் ஜீயர் சுவாமிகளுக்கெல்லாம் அந்த தீர்த்தத்தை நம்ம ஸ்வீகரிச்சுக்கிறோம். 12 திருமண் காப்பிட்டு அவருக்கு பல திருமணித்தாவளெல்லாம் சாத்தி அவரை கொண்டு போய் திருப்பள்ளி படுத்தது ஜீயர் சுவாமிகள் மடத்தில் வழக்கமெல்லாம் உண்டு. என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும்? யாராவது அலங்காரம் பண்ணுவாடா? அலங்காரம் பண்ணக்கூடிய நிலையிலையா இருக்கார்? ஒன்றும் இல்லாமல் உள்ள ஆத்மாவே இல்லையே. அவர் ஆத்மா புறப்பட்டு போயிட்டாருன்றதுனால தான் இவர் கீழே விழுந்திருக்கார். இவருக்கு என்ன இப்போ என்ன இதுக்கு அலங்காரம் அப்படின்னு கேட்டால், எத்தனையோ காலம் சம்சாரத்தில் இருந்த ஆத்மா இந்த சரீரத்திலேருந்து தானே விடுபட்டு மோட்சத்துக்கு போச்சு. அதனால் இந்த தேகம்ன்றது நமக்கு ரொம்ப உத்தேசியம். இந்த திருமேனி, அதுமே தேகம்னே சொல்லக்கூடாது, விமல சரம திருமேனின்னு சொல்லுவாள். திருமேனி திருமஞ்சன் ஆயிடுத்தான்னு கேட்பாள். பானவாலையில் போனால் ஜீயர் சுவாமியும் திருமஞ்சன் ஆயிடுத்தா அப்படின்னு அந்த ஜீயர் சுவாமியை அப்படியே பல்லக்களை எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி அவரை வீத்திருந்த திருக்கோலத்தில் அவரை எழுந்துருளை பண்ணி கொண்டு அங்கே திருப்பள்ளி படுத்துறதுக்கெல்லாம் போகிறான்னு பார்க்குறாங்க. எதனால் இதெல்லாம்னா, ஆத்மா உள்ள ஆத்மாவே இல்லையே சுவாமி, இல்லாத இடத்துக்கு என்னத்துக்கு இவ்வளோ மரியாதை, எவ்வளோ கொண்டாட்டம் இருக்குன்னா, அந்த ஆத்மா வெளியில் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த திருமேனியில் இருந்தானே போனார். இதுதான் அவருக்கு கடைசி திருமேனி. இனிமேல் அவர் இந்த மாதிரியான பாஞ்சபௌத்திகமான திருமேனி எடுக்கவே போகிறதில்ல. அதனால் இந்த திருமேனிக்கு ஒரு கொண்டாட்டம். இவருக்கு திருமஞ்சனம் பண்ணு, திருமண் காப்பீடு, அந்த தீர்த்தத்தை எல்லாரும் ஸ்வீகரிச்சுக்கோங்க, வெண்ணையானந்த குணம் சொல்லுங்க, அவருக்கு ஸ்ரீசூர்ண பரிபாலனம் சேவாகாலம் பண்ணி அவருக்கு திருமணம். ஒரு நாள் அவருக்கு குளிக்கிறச்சே ஏதாவது பண்ணியிருப்பாடா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி பண்ணான்னா அது சாதாரணமான ஒரு தேகம்னு நினைக்கக்கூடாது, விமல சரம தேகம்னு நினைக்கணும், விமல சரம திருமேனி. அப்போ எம்பெருமானுக்கு ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய இந்த தேகத்திலேயும் ரொம்ப ஆசை இருக்கிறது. அப்படின்னும் பொழுது இந்த திருமேனி எம்பெருமானுக்கு ஆசை இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை நாம் நன்னா பார்த்துட்டோன்னு சொன்னால் அது பகவத் கைங்கரியமா இல்லையா? எதுக்காக இந்த கேள்வி வந்தது? ஆச்சாரியனுடைய திருமேனியை அவன் ரட்சிக்கிறானே, இது எப்படி சுவாமி பகவத் கைங்கரியம்னு சொன்னால் அதான் கேள்வி. ஆச்சாரியனுடைய திருமேனியில் எம்பெருமான் அவ்வளவு ஆசை வைத்திருக்கிறான். எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த வஸ்துவை நாம் பார்த்துக்கணுமா வேண்டாமா? அப்போது அதை நன்னா பார்த்துட்டோன்னு சொன்னால் அது பகவத் கைங்கரியம். அப்போ இரண்டும் இருவருக்கும் ஸ்வரூபமுமாய் பகவத் கைங்கரியமுமாய் இருக்கும். இவ்வளோ அழகான விஷயங்கள் சுருக்கமாக அப்படியே சொல்லிட்டு போகிறார். அதுக்கு மேலே ரொம்ப அழகான விஷயம் சொல்கிறார். ஆச்சாரியனுக்கு தேகரட்சணம் ஸ்வரூபஹானி, சிஷ்யனுக்கு ஆத்மரட்சணம் ஸ்வரூபஹானி. இது சொல்லிட்டு ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை தான் பார்க்கணும். ஒருவேளை மாறி பண்ணா என்ன ஆகிடும், என்ன தப்பு அப்படின்னு கேட்குற கேள்வி. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய தேகரட்சணத்தில் கண் வைத்தாலோ இல்லை சிஷ்யன் ஆச்சாரியனுடைய ஆத்மரட்சணத்தில் கண் வைத்தாலோ என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டால் அது இருவருக்கும் ஸ்வரூபஹானி, ஸ்வரூப விருத்தம்னு சொல்லுவா. ஸ்வரூபஹானி, ஸ்வரூப கேடு. இந்த ஜீவாத்மாவினுடைய தன்மைக்கு அது சேரவே சேராது அப்படின்னு சொல்கிறது. ஏன் சேராது அப்படின்னா, ஆச்சாரியனுக்கு, அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆச்சாரியன் தன்னுடைய தேக ரட்சணத்திலும் சிஷ்யன் தன்னுடைய ஸ்வரூப ரட்சணத்திலும், ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணத்தை தான் பார்க்கணும், சிஷ்யன் தான் இவனுடைய தேக ரட்சணத்தை பார்க்கணும்னு சொன்ன இல்லையோ. ஒருவேளை ஆச்சாரியன் என் தேகத்தை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு வேண்டிய சௌகரியத்தை நான் பண்ணிக்கிறேன், நானும் வேலைக்கு போகிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நானும் ஐடி கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு அவர் புறப்பட்டார்னா அது என்ன ஆகும்? அது ஸ்வரூபஹானின்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், அந்த அன்வயம் உண்டானால் என்ன கருதி என்னில், ஆச்சாரியன் தன்னுடைய தேக யாத்திரையில் தான் உபேட்சையாயிருக்க, சிஷ்யன் இதுவே நமக்கு ஸ்வரூபம் என்று அதை பேணிக்கொண்டு போற வேண்டுமே தவிர தன்னுடைய தேகத்தை தானே ரட்சிக்கையாகிறது ஆச்சாரியனுடைய ஆச்சாரியத்துவமாகிற ஸ்வரூபத்திற்கு ஹானி அப்படின்னு சொல்கிற. ஆச்சாரியன் இருக்காருன்னா அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் மனசில்? இப்போ இத்தனை பேர் சிஷ்யா இருக்காளே, இவாள்லாம் என்னுடைய சிஷ்யான்னு நினச்சிட்டு இருக்காரான்னா இவாள்லாம் யாருமே என்னுடைய சிஷ்யா கிடையாது, எல்லாம் என்னுடைய ஆச்சாரியனுடைய சிஷ்யான்னு நினச்சிக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறார்? என்னுடைய ஆச்சாரியனுடைய சிஷ்யர். அப்படியே போய் கடைசியில் எங்கே போகிறதுன்னா எல்லாருமே எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள், எம்பெருமானார் திருவடி சம்பந்தி. அதனால தான் நம்மெல்லாம் சொல்லிக்கொள்ளும் போது அடியேன் ராமானுஜ தாசன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தம் எப்படி கிடைக்கிறதுனா, ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு போய் தொடர் சங்கிலியாக எம்பெருமானார் வரைக்கும் போயிடுறது. அப்போது இந்த ஆச்சாரியன் சிஷ்யனை என்னவா நினச்சிட்டு இருக்காருன்னா,
தன்னுடைய ஆச்சாரியனுடைய சிஷ்யனாக தான் நினச்சிட்டு இருக்க. அப்போ தான் யாருன்னா ஆச்சாரியனுக்கு அத்தியந்தம் பரதந்திரப்பட்டவர். ஆச்சாரியன் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆச்சாரியன். அதாவது இவருடைய ஆச்சாரியன் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவர் இவர். அப்போ அத்தியந்தம் பரதந்திரப்பட்டிருப்பவர் அந்த பாரதந்திரியத்தை உடைச்சுண்டு நான் வேலைக்கு போகிறேன், என் தேகத்தை நானே காப்பாற்றிக்கிறேன்னு புறப்பட்டார்னா அப்போ அந்த பாரதந்திரிய ஸ்வரூபத்திற்கு அது கேடு இல்லையா? அப்போ இது மாதிரி ஆச்சாரியன் ஸ்வதேக ரட்சணத்திலே அவர் ஆரம்பித்தார்னு சொன்னால் அது அவருக்கு ஸ்வரூபஹானின்னு சொன்னார். சரி, சிஷ்யன் தன்னுடைய சுவாமி நான் நிறைய புஸ்தகம்லாம் வாசிட்டேன், எனக்கு ஆச்சாரியன்லாம் யாரும் தேவையில்லை, நிறைய புஸ்தகத்தை பார்த்துட்டு என்னுடைய ஆத்மாவை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நானே காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் கிளம்பினானால் அதுக்கு என்ன சொல்கிறார்? ஆச்சாரியனிடத்திலே நெஸ்தபரனான பின்பு தன் ஸ்வரூபத்தை ஆச்சாரியன் ரட்சித்து கொண்டு போக கண்டிருக்கை ஒழிய. எப்போ நாம் ஆச்சாரியனிடத்தில் நாம் அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு நெஸ்தபரன் நம்முடைய பாரத்தை எல்லாம் ஆச்சாரியனுடைய பொறுப்புன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டோமோ அதுக்கப்புறம் நம்முடைய ஆத்மாவை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் நாம் பண்ணக்கூடியது என்ன? அவர்கிட்ட இந்த ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிச்சாச்சு. அந்த ஆத்ம வஸ்துவை சமர்ப்பித்த பிற்பாடு அது நானும் அதுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி? நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு இல்லையோ, ஒருத்தர்கிட்ட கொடுத்த வஸ்து மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேராது. அது அவருடைய வஸ்து, அவர் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணட்டும். உன்னுடைய வஸ்துவாக இருந்த வரைக்கும் நீ காப்பாற்றலாம், அது உன்னுடைய வஸ்து இல்லை, அவர்கிட்ட சமர்ப்பிச்சாச்சு. அப்போ அவருடைய வஸ்து ஆகிடுது, அவர் தான் இதை காப்பாற்றணும் இல்லையா? நாம் ஒரு பொருள் வச்சுருக்கோம் கையில், இது என்னோட இருக்கிற வரைக்கும் நான் காப்பாற்றுறேன். ஒரு நாள் என்ன ஆகுது, ஆமாம் எனக்கு இது பிடிக்கல, நான் புதுசு வாங்குறேன், இனிமேல் நீர் வச்சுக்கோன்னு உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அதுக்கு ஏதோ ஒரு 10,000 ரூபா கொடுன்னு சொல்கிறேன். 10,000 ரூபா அவர் கொடுத்துட்டார். ஏன்னா டெய்லி அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தனே சார்ஜ் கிரிச்சு போட்டு வச்சுருக்கீரா, ஒழுங்காக ஒர்க்காக இருந்தா வேணா இதை கொடும் அதை கொடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னால் இப்போ நான் அவங்ககிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணுறது என்னுடைய பொறுப்பு, நான் வேணுன்னா உபயோகப்படுத்தினா தூக்கி போட்டு உடைச்சாலும் உடைப்பேன், நீ சும்மா வந்து அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீடே வச்சுருக்கோம், ஒருத்தருக்கு விற்ற பிற்பாடு நம்ம போய் என்ன பெயிண்ட் அடிக்கலை இங்கெல்லாம் இதுவாக இருக்கே, எலக்ட்ரிக் ஒயர்லாம் சரியா இல்லை அப்படின்னா பாரு உங்ககிட்ட நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் நீ வந்து அது சரியில்லை இது சரியில்லை நீ சொல்லாது, இனிமேல் என் வீடு என்ன வேணுமோ நான் பண்ணிக்கிறேன், இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? அது மாதிரி இந்த சிஷ்யன் எப்போ தன்னை ஆச்சாரியனிடத்துல ஒப்படைத்து விட்டானோ அதுக்கப்புறம் ஆத்ம ரட்சணத்தில் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய வஸ்துக்கு ரட்சணம் பண்ணுறதுக்கு நீராரு சுவாமி, அவர் தான் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ. அப்போ அதை கண்டிருக்கை ஒழிய தன் ஆத்ம ரட்சணத்தை தான் பண்ண தேடுவது சிஷ்யத்துவமாகிற ஸ்வரூபத்துக்கு ஹானி. இந்த சிஷ்யத்துவம் அப்படின்ற அந்த ஸ்வரூபத்துக்கு அது கேடு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், மறந்தும் சிஷ்யனுக்கு தன்னுடைய ஸ்வரூப ரட்சணமும் ஆச்சாரியனுக்கு தன்னுடைய தேக ரட்சணமும் கர்த்தவியம் அன்று. இதெல்லாம் காஞ்சி சுவாமியினுடைய வியாக்கியானம், மாமனியுடைய வியாக்கியானம் இல்லை, இதில் இருந்தால் வாசிக்கிறேன். அப்போ ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணத்திலே கண்ணாக இருக்கணும், அவனுடைய தேக ரட்சணத்திலையும் அவர் கண் வைக்கக்கூடாது, தன்னுடைய தேக ரட்சணத்திலையும் கண் வைக்கக்கூடாது. அப்போ 3 ஆயிடுத்து. அதே போல் சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேக ரட்சணத்திலே கண்ணாக இருக்கணும், அவருடைய ஸ்வரூப ரட்சணத்திலையும் அவர் கண் வைக்கக்கூடாது, தன்னுடைய ஸ்வரூப ரட்சணத்திலையும் இவன் கண் வைக்கக்கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, இவர் ரட்சிக்கிறாங்களே 2 பேரும், ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறார், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேகத்தை ரட்சிக்கிறார். இந்த சமயத்தில் ஏதாவது விரோதிகள் ஏற்படுமான்னு கேட்டுட்டு அதுக்கு சொல்கிறார், ஆச்சாரியன் ஆத்மரட்சணம் பண்ணுமிடத்தில் அகங்காரம் விரோதி, சிஷ்யம் தேகரட்சணம் பண்ணுமிடத்தில் மமகாரம் விரோதி. ரொம்ப அழகான விஷயம், கவனித்து கேட்கணும். ஆச்சாரியன் அந்த சிஷ்யனுடைய ஆத்மரட்சணம் பண்ணுறானே அந்த சமயத்தில் என்ன இவனுக்கு என்ன ஒன்றுமே இல்லாமல் இருந்தான், நானாக இருக்கவே இவனை காப்பாற்றி திருமணம் எட்டுக்க விட்டு இவனை பெருமாள்கிட்ட அனுப்பிச்சேன், நான் இல்லைன்னா இவன் கதி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த நான் அப்படின்ற அகங்காரம் வந்துடுத்துன்னா அப்போ பெரிய விரோதி, ஒரு ஆத்மரட்சணம் பண்ணுறதுக்கே அப்புறம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதே போல் சிஷ்யன் அவன் என்ன நினைப்பான், நான் ஆச்சாரியன் ஒன்றும் ஓட்டு வீட்டில் இருந்தார், நான் தான் அவருக்கு வீடே கட்டி கொடுத்தேன், ஓட்டு வீட்டில் இருந்தார் சுவாமி, ஒழுகின்னு இருக்கும் வாத்தில், வீடு பூரா பாத்திரம் வச்சுருப்பார், ஜலத்தை மழை பெஞ்சா ஜலத்தை பிடிச்சிட்டு இருப்பார், அதான் நானாக இருக்கவே அவருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தேன், இன்றைக்கி நல்லா ஏசி ரூமில் நன்னா தூங்குறார், என்னுடைய காசில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னான். அப்போ மமகாரம், ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனை என்னால் தான் சிஷ்யன் உஜ்ஜீவனம் அடைந்தான்னு நினைத்தாக்கா அது ஆச்சாரியன் சொல்கிற ஆச்சாரியனுக்கு அது அகங்காரம், அங்கே விரோதி. என்னுடைய திரவியத்தால் தான் ஆச்சாரியன் ஜீவிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ இது மமக்காரத்தினாலே என்னுடையதுன்னு சொல்லிட்டாக்கா
அது எம்பெருமானுக்கும் பிடிக்காது, ஆச்சாரியனுக்கும் பிடிக்காது. அப்போ என்னுடையதுன்னு சொல்லிவிட்டாக்கா அது மமகாரம் அங்கே விரோதி. அப்போ ஆச்சாரியன் ஆத்மரக்ஷணம் பண்ணுமிடத்தில் அகங்காரம் விரோதி, சிஷ்யன் தேகரக்ஷணம் பண்ணுமிடத்தில் மமகாரம் விரோதின்னு சொன்னார். சரி, அதுக்கு மேலே ரொம்ப அழகாக சொல்கிறார், ஆச்சாரியன் தன்னுடைய தேகரக்ஷணம் தன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன், சிஷ்யன் ஸ்வதேகரக்ஷணம் ஆச்சாரியன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன். ரொம்ப குழப்பிட்டார். இத்தனை நேரம் என்ன சொல்லிட்டார், ஆச்சாரியன் தன்னுடைய தேகரக்ஷணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார், அடுத்த சூத்திரம் ஒரு சூத்திரம் விட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆச்சாரியன் தன்னுடைய தேகரக்ஷணம் தன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி அப்படின்னா, சிஷ்யனுடைய சர்வஸ்வமும் அடியிலே சமர்ப்பிப்ப ஆகையாலே, சிஷ்யன் இருக்கானே அவன் ஆச்சாரியனுக்கு ஏதாவது பண்ணுறான்னா அது என்னுடைய வஸ்துன்ற நினைவு கொண்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். இப்போ நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்னைக்கு நான் இவரிடத்துல நான் அடிபணிந்தேனோ என்னுடைய சொத்து என்னையே நான் அவருக்கு கொடுத்த பிற்பாடு என்னுடைய சொத்து மொத்தம் அவரது தான். அப்போ நான் இப்போ வச்சுட்டு இருக்கேனே என்னுடைய வீடோ வாசலோ எல்லாமே ஆச்சாரியனுடைய சொத்து தான், என்னுடைய சொத்துன்னு எதுவுமே கிடையாது. நான் என்ன ஒன்லி ட்ரஸ்டி. இப்போ ட்ரஸ்ட்டுன்னு ஒரு சொத்து இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை நாம் ஜாகிரதையாக அது பரிபாலனம் பண்ணலாமே தவிர அதை வாங்க முடியாது, விற்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆஸ் அ ட்ரஸ்டி ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நம்ம வாங்கலாம், விற்கலாம். ஆனால் ட்ரஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாது, விற்க முடியாது. என்னுடைய சொத்து மொத்தத்தையும் நான் ஆச்சாரியனுடைய திருவடிகளில் சமர்ப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாம் ஆச்சாரியனுடையது அப்படின்ன பிற்பாடு இதில் எனக்கு உரிமையே கிடையாது. அதே மாதிரி ஆச்சாரியர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் மொத்த சொத்தையும் கொண்டுது ஆற்று பத்திரத்தெல்லாம் ஆச்சாரியனை கொடுத்த பிற்பாடு கொடு பத்திரத்தை வாங்கி பீரோவில் வைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஆச்சாரியன் என்ன சொல்லுவார்னா, எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் பெருமாளுடைய சொத்து தான், நீயே நன்னா பத்திரமா பார்த்துன்று அப்படின்னு நீயே கார்டியனாக இருந்து பார்த்துட்டுன்னு அதை வாங்கிக்கூடாது ஆச்சாரியன். இவன் மொத்தத்தையும் சமர்ப்பிச்சிடணும், ஆனால் ஆச்சாரியன் எதையும் வாங்கிக்கக்கூடாது. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சொத்தை வாங்கிட்டு அதில் ஜீவனம் நடத்தக்கூடாது. சிஷ்யன் ரொம்ப பணக்காரனாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு, 2 மாடி தான் இருக்குது நம்ம திருமாளிகையில், இன்னும் 2 மாடி கட்டி ஒரு லிஃப்ட்டு போடலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் கூட அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. நம்மிடத்துல பெருமாள் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சுட்டு நாம் சௌக்கியமாக அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும். சௌக்கியமாக இருக்குமான்றது முக்கியம் இல்லை, இருக்க முடியுமா இருக்க முடியாதான்றது தெரியாது, ஆனால் அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும். அப்போ ஆச்சாரியன் தன்னுடைய தேகரட்சணம் தன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன். சிஷ்யன் அத்தனையும் கொடுத்தா கூட ஆச்சாரியன் எப்படி இருக்கார், எனக்கு இருக்கிறது போகிறோம், ஏதோ பெருமாள் கொடுத்துருக்கார், யோகக்ஷேமம் பகாமியகம்னு பெருமாள் காப்பாற்றுறார், அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். சிஷ்யன் ஸ்வதேக ரட்சணம் ஆச்சாரியன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன். இது இன்னும் கொஞ்சம் குழப்பினா பரவாயில்ல சுவாமி, இன்னும் ரொம்ப அதிகமாக குழப்பினா எப்படி அப்படின்னு கேட்டான். இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஸ்வதேக ரட்சணத்திற்கு உறுப்பாக அவன் காலோச்சிதமாய் கிஞ்சித் கரிக்கும் அவற்றை அவனுடையது என்றே நினைவின்றியே தன்னுடையதென்கிற அந்த தன்னுடையதென்றே வாங்கி விநியோகப்படுத்தி கொள்ள வேண்டியவன் ஆச்சாரியன். கீழே பார்த்து அதுக்கப்புறம் சிஷ்யன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், ஒரு உடைமையின்றியே எல்லாம் ஆச்சாரிய சேஷமாகையாலே இவன் மொத்தத்தையும் ஆச்சாரியனுடைய கொடுத்துட்டான். என்ன சொல்ல, சிஷ்யன் ஸ்வதேக ரட்சணம் ஆச்சாரியன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன். இப்போ இவனுடைய சொத்து எல்லாம் யாருது, எல்லாம் ஆச்சாரியனை கொடுத்தாச்சே, அதெல்லாம் ஆச்சாரியனுடைய சொத்து. அப்போ இவன் என்ன நினைக்கணும்னா, ஆச்சாரியனுடைய சொத்துல தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஆச்சாரியன் இவனோட எடுத்துக்கூடாது. எல்லாம் நினைவு தான். எதுவும் இப்போ இது மாதிரி பட்டால ட்ரான்ஸ்ஃபராக போகிறதா, நேம் ட்ரான்ஸ்ஃபராக போகிறதா இப்படிலாம் கேட்க வேணாம். நம்முடைய நினைவு தான். நம்முடைய சொத்தை எல்லாம் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பித்த பிற்பாடு இதெல்லாம் ஆச்சாரியனுடைய சொத்து. அப்போ நான் வாழற வீடு, இருக்கிற காரு எல்லாம் யாருதுன்னா ஆச்சாரியனுடைய பிரசாதம் சுவாமி, அவருடைய சொத்துல நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு இவன் சொல்லணும். அவர் என்ன நினைக்கணும்னா, ஆச்சாரியன் என்னதான் இவன் எனக்கு கொடுத்தாலும் இதையெல்லாம் நான் வாங்கிக்கக்கூடாது, இல்லை நீயே பத்திரமா பராமரித்து கொண்டுருன்னு அவனிடத்துல கொடுத்துட்டு இவருக்குன்னு என்ன இருக்கோ அதில் இவர் சிம்பிளாக வாழ வேண்டியது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே ஆச்சாரியன் சிஷ்யனுடைய வஸ்துவை கொள்ள கடவன் அல்லன், சிஷ்யன் தன் வஸ்துவை கொடுக்க கடவன் அல்லன் அப்படின்னு சொல்கிறார். சிஷ்யன் நிறைய சமர்ப்பிச்சான்னா கொண்டா 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 அப்படின்னு ஆச்சாரியன் வாங்கிக்க கூடாது. அதே போல் சிஷ்யன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட சிஷ்யன் தன் வஸ்துவை ஆச்சாரியனுக்கு கொடுக்க கடவன் அல்லன்னு சொன்னார். மறுபடியும் கன்ஃபியூஷன். இப்போ தானே சொன்னீர் தன் வஸ்துவை எல்லாத்தையும் ஆச்சாரியனுக்கு கொடுக்கணும்னு, இப்போ தன் வஸ்துவை கொடுக்க கடவன் அல்லன்னு சொல்கிறீர்களே,
ஏன் இப்படி மாறி மாறி பேசுகிறீங்க அப்படின்னா, தன் வஸ்துவை கொடுக்க கடவன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் தன்னுடையது அப்படின்ற அந்த மமக்காரம் இல்லாமல் கொடுக்கணும். என்னுடைய வஸ்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்கா அதுக்கு நீ கொடுக்காமலே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடு. அப்படி ஒருவேளை ஆச்சாரியன் சிஷ்யனுடைய வஸ்துவை வாங்கிட்டாலோ, சிஷ்யன் அகங்காரம் மமக்காரங்களோடு தன் வஸ்துவை ஆச்சாரியனுக்கு கொடுத்தாலோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், கொள்ளில் மிடியனாம் கொடுக்கில் கள்ளனாம் அப்படின்னு சொல்லும். அவனுடைய வஸ்துவை எல்லாம் வாங்கி ஆச்சாரியன் வச்சுட்டார்னா என்ன ஆகிடும், இது மிடின்னு சொன்னால் தாரித்ரியம். அதை வாங்கிட்டார்னா ஆச்சாரியன் தரித்திரனாக போய்விடுவார். அதுக்கு மேலே என்னுடையதுன்னு அபிமானித்து மமக்காரத்தோடு அவன் கொடுத்தான்னா இவன் என்ன ஆகும், இவன் கொடுக்கில் கள்ளனாம்னு சொல்லும். திருட்டு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா சில பேர் பண்ணுவான், இங்கே திருடுவான், இங்கே திருடி மதுரையில் போய் விற்றுருவான். ஸ்கூட்டரோ சைக்கிளோ திருடுவான். இங்கே திருடுனா இங்கே விற்றா மாட்டிப்பான், வெளியூரில் விற்றா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் விற்பான். அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வஸ்து என்னுடைய சொத்துன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஆச்சாரியனுக்கு மமக்காரத்தோடு கொடுத்தான்னா அது என்ன ஆகும், இவன் பண்ணுவது ஒரு திருட்டுத்தனம், கள்ளனாம். அதை அவன் வஸ்துவை கொண்டான்னு வாங்கிண்டா ஆச்சாரியன் என்ன ஆகிடுவார், அவர் தரித்திரனாக ஆகிவிடுவார். என்னுடைய வஸ்துன்னு அபிமானித்து இவன் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பித்தானால் அது பெரிய திருட்டுன்னு சொல்லும். அழகா கீழேயே உபாய வைபவத்தில் சொன்னான், ஆச்சாரியனுடைய வஸ்துன்னு எல்லாம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் என்னுடையதுன்னு அபிமானித்தா அவரதையே திருடி நீ அவருக்கே கொடுக்குறேன்னு தானே அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் மனவாள மாமனிகள் காமிச்சார். ராஜ மகேந்திரன் படியை இருட்டிலே களவாடி வெளிச்சத்திலே திருவோலக்கத்திலே கொடுப்பாரை போலேன்னு சொல்லும். ஸ்ரீரங்கம் திருவரங்கம் பெரிய கோயிலில் ராஜமகேந்திரன் படின்னு ஒரு பெரிய திருவாபரணம் இந்த நீலநாயகம்னு சாத்திக்கிறாரு, அதுன்னு வச்சுப்போம். யாரோ ஒருத்தர் வந்தார், மாமி நாளை காத்தால நீலநாயகருக்கே இதே மாதிரி ஒரு நீலநாயகத்தை பெருமாளுக்கு நான் சமர்ப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இதனால் ஒன்று தான் இருந்தது நம்ம பெருமாளுக்கு, 2 வரப்போகிறதா, நாளை காத்தால கொண்டு வாங்க. எங்கேருந்து கொண்டு வர போகிறீங்க, அம்மா மண்டபத்துலேருந்து கொண்டு வரேன். அப்படியா, கோயில் யானை குதிரை பரிவாரம் ஸ்தலத்தார் ஆச்சாரிய புருஷா எல்லோரும் வந்துடுவா. ஆனால் வாத்திய கச்சேரியெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், அம்மா மண்டபத்துலேருந்து யானை மேலே வச்சு இங்கே கொண்டு வாங்கும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணால், அது மாதிரி காத்தால 6 மணிக்கு ஒரு பொட்டியில் போட்டு அந்த ராஜமகேந்திரன் படியை ஒரு பொட்டியில் போட்டுட்டு அந்த பொட்டியில் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஆடி யானை வந்துட்டு கோயிலில் ஒரே சலசலப்பு. என்ன சலசலப்புன்னா, ராத்திரியிலேருந்து நீலநாயகத்தை காணும்னு தேடிட்டு இருக்கு. காத்தால கதவை திறந்து பார்த்தா நம்பெருமாள் திருமையிலேருந்து நீலநாயகத்தை காணும், எங்கே போச்சுன்னு தெரில, யார் திருடினான்னு தெரில அப்படின்னு. ஒரு பக்கம் இந்த யானை வந்துகிட்டே இருக்கு. இவா நீலநாயகத்தை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, என்ன பண்ணலான்னு தேடிட்டு இருக்கா. வந்தால் அவனுக்கு நல்லா மாலையெல்லாம் போட்டு பரிவட்டெல்லாம் கட்டி மரியாதை பண்ணான். சரி சமர்ப்பிக்கலாமா, சரியா, ராகு காலம் என்ன கண்டா எல்லாம் போயிடுது, நல்ல நேரம் சமர்ப்பிக்கலாம், ஓப்பன் பண்ணும். சரி ஒன்று போனால் என்ன தான் இன்னொன்று வருது அப்படின்னா நல்லா திறந்தா என்னன்னா அதே நீலநாயகம் இதில் பொட்டியில் இருக்கு. ராஜமகேந்திரன் படியை இருட்டிலே களவாடி திருவோலக்கத்திலே சமர்ப்பிப்பாரை போரே இவன் பண்ணுகிற ஆத்ம சமர்ப்பணம்னு அங்கே சொல்கிறார். நம்ம போய் எம்பெருமானுக்கு போய், எம்பெருமானே என்னுடைய ஆத்மாவை நான் உனக்கே சமர்ப்பித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அப்போ அவன் பொருளே எடுத்து அவனுக்கு இது மாதிரி ஒருத்தன் கொடுத்துருந்தான்னா நீலநாயகத்தை, அப்போ அவனை என்ன சொல்கிறது, கொடுக்கில் கள்ளனாம். அதுக்கு திருட தானே இப்படி பண்ணுவான் அந்த காரியத்தை. என்னமோ ஒந்தையே நீ கொடுக்குற மாதிரி எங்களை ஏமாத்திட்டியே அப்படின்னு உதைக்க மாட்டான் அவனை. அது மாதிரி இந்த ஆத்ம வஸ்துவை கொண்டு போய் எம்பெருமானுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னால், என்ன சுவாமி இன்றைக்கி என்ன புதுசாக நீ சமர்ப்பிக்கிறது, இத்தனை நாளாக அது எம்பெருமானுடையது இல்லையா, உதவி கைமாறு எண்ணுயிர் எண்ண உத்தெண்ணில், எம்பெருமானுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மாழ்வார் சொன்னார், என்ன கொள்ளலாம், ரொம்ப உயர்ந்த வஸ்து என்னுடைய ஆத்ம வஸ்து, அதையே கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டார். கொடுத்துடலாம், ஆனால் சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை, அது உம்மத்தாங்கவன் தன்னது, எல்லாம் அதுவே ஏற்கனவே ரொம்ப நாளாகவே அது எம்பெருமானுடையதாச்சே, அதை கொண்டு போய் நான் என்ன சமர்ப்பிக்கிறது. அதனால் பதவியை இங்கவி பாடியவப்பனுக்கு எதுவும் ஒன்றுமில்லை செய்வது இங்கும் அங்கே. அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஏதாவது வஸ்துவை சமர்ப்பிக்க, ஒரு வெத்தலை பாக்கு கொடுக்குறோம், ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறோன்னா அந்த வாழைப்பழமும் வந்து தான், வெத்தலை பாக்கும் வந்து தான், தங்கமும் வந்து தான், வெள்ளியும் வந்து தான், இந்த ஜீவாத்மாவும் வந்து தான், எல்லாம் வந்து அவன்தே கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு சமர்ப்பணன்னு பேரா, உதவி கைமாறுன்னு பேரா. அதனால் எதுவும் ஒன்றும் இல்லை செய்வது இங்கும் அங்கேன்னு சொன்னார் ஆழ்வார். அது அப்படியே நான் ஆள வந்தார் என்ன சொன்னார், மத்தியமயா சமர்ப்பித்தா, அப்படியே நான் என்னை சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார். உடனே யோசித்து பார்த்தார், மமநாத எதஸ்மி யோஸ்மியாகம் எதஸ்தி யோஸ்மியாகம், என்கிட்ட என்ன இருக்குது, நான் எப்படிப்பட்டவன் எல்லாம் பார்த்தா சகலம் தத்தி தவையும் மாதவன்,
எல்லாம் ஏற்கனவே ரொம்ப நாளாக அமர்ந்து, அதனால் அது எப்படிப்பட்ட அவனுக்கு எப்படி இருக்குன்னா நியதஸ்வமிதி, நியத்தமாக அவனுக்கே உரியதான சொத்தாய் இந்த ஆத்மவஸ்து இருக்கிறது, நியதஸ்வம். அதனால் அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே, ஆளவா எம்பெருமானுக்கு நான் என்ன சமர்ப்பிப்பதுன்னு நம்மாழ்வார் என்ன தெரிவித்தாரோ அது அப்படியே ஆள வந்தார் தெரிவித்தார். அப்போ ஆத்ம ரட்சணத்தை அதாவது ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணினால் அது பிரயோஜனம் இல்லாதா போலே ஆச்சாரியனுடைய அதான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா கொடுக்கில் கள்ளலாம். ஏற்கனவே ஆச்சாரியனுடைய வஸ்துவாக இருக்கிறத கொண்டு போய் மறுபடியும் ஆச்சாரியனுக்கே கொடுத்தாக்கா என்ன ஆகும்? ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திருட்டு தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே என்ன கேட்டார்? அப்போ சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பண்ணும் உபகாரம் ஒன்றும் இல்லையோ வெண்ணில். சுவாமி எதுவுமே கொடுக்க முடியாதுன்னா ரொம்ப சௌரியம் சுவாமி, நிறைய 10-15 வருஷமாக ஆச்சாரியனுக்கு நிறைய வெத்தலை பாக்கு பழம் பூ நிறைய செலவழிச்சிட்டேன், ஒன்றுமே கொடுக்க முடியாதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுட்டேன். இனிமேல் ஆச்சாரியனுக்கு நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்லை, அதைத்தான் நீ சொல்ல வருகிறான்னா? இல்லை இல்லை, ஆச்சாரியன் நினைவாலே ஒன்று உண்டு. ஆச்சாரியன் நீ ஆச்சாரியனுக்கு பண்ண வேண்டிய சம்பாவனை ஒன்று இருக்குப்பா, அதே ஒரு சம்பாவனை நிச்சயமாக பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரிய பிரீத்தியர்த்தமாக இவனுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஞான விவசாய பிரேம சமாச்சாரங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சாரியனுக்கு இவன் கொடுக்கக்கூடிய சம்பாவனை என்ன அப்படின்னு கேட்டால், இவனுடைய அந்த இது ஞானம், இந்த கொள்கடைக்கு யோக்கியதை இல்லையாகிலும் நன்றி உள்ள சிஷ்யன் அவன் மகோபகாரகனான ஆச்சாரியனுக்கு பண்ணும் உபகாரம் ஒன்றும் இல்லையோ வெண்ணில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்வரூபஜான சிஷ்யன் நினைவால் ஒரு காலம் ஒன்றுமில்லை. ஆனால் ஸ்வரூபத்தை உணர்ந்த ஆத்மவஸ்து ஏற்கனவே என்னுடைய ஆத்மாவும் ஆத்மீயங்கள்னு சொல்லுவோம், ஆத்மாவை சார்ந்த பொருள்கள். இந்த ஆத்மாத்மியங்கள் எல்லாமே ஆச்சாரியன்னு தெரிஞ்சுட்ட சிஷ்யனுக்கு சொல்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை ஒன்றே ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா ஸ்வரூப யாதாத்மிய ஞானமும் அதற்கேற்ற உபாய அத்தியவசாயமும் உபேய பிரேமமும் இவை மூன்றுக்கும் தகுதியான நல்ல அனுஷ்டானங்கள்னு சொன்னார். ஸ்வரூப யாதாத்மிய தியானம், அதுக்கு மேலே உபாய அத்தியவசாயம், அதுக்கு மேலே உபேய பிரேமம். என்னென்ன? திருமந்திரம். திருமந்திரத்தை என்ன சொல்கிறது? முதல் பிரணவத்தாலே ஸ்வரூபம் தெரிவிக்கப்படுகிறது, அதுக்கு மேலே நமபதத்தாலே உபாயம் தெரிவிக்கப்படுகிறது, நாராயணாயங்கிற பதத்தாலே புருஷார்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இவன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா திருமந்திரத்தினுடைய மொத்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றபடி இவனுடைய அனுஷ்டானம் இருக்க வேண்டும். இப்போ ஸ்வரூபம் அது பகவான் இட்ட வழக்கு, இல்லை பகவானுடைய அடியவரான ஆச்சாரியன் இட்ட வழக்குன்னு அப்படி தெரிஞ்சுக்கணும். உபாயம் என்னன்னு கேட்டால் பகவானே உபாயம், அது முதல் நிலை. பகவானுடைய அடியவரான ஆச்சாரியர் அவரே உபாயம்ன்றது அது கடைநிலை. புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அது முதல் நிலை. பகவானுடைய அடியவரான ஆச்சாரியனுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் என்று நினைப்பது அது கடைநிலை. அப்போ ஸ்வரூபம் ஆச்சாரியனுக்கு ஆட்பட்டிருத்தல், உபாயம் ஆச்சாரியனே, புருஷார்த்தம் ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு முடிக்கிறார். இப்போ மறுபடியும் எம்பாருக்கு வரணும், இது ட்ராக் விட்டு போயிடக்கூடாது. எம்பார் வந்து அவர் என்ன பண்ணார்? அவர் ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா ராமானுஜ பதச்சாயா, ஆச்சாரியனுடைய நிழலாக அவர் இருக்கிறார். அப்போ ஸ்வரூபம் அவர் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு உபாயம்னா எம்பார் என்ன தனியாக உபாய நட்டம் பண்ணியிருப்பாருன்னு நம்ம வரைக்கும் உபாய நட்டானம் எம்பெருமானாரே பண்ணிட்டாரு. இன்னைக்கு நாமே உபாய நட்டானம்னு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. கூடவே இருந்திருக்க மாட்டாரா? அன்றைக்கி கஜ்யத்திரை அவர் சொல்லும் பொழுது கூடவே இருந்திருக்க மாட்டாரா? அப்போ எம்பார் வந்து அந்த உபாயம் அது ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் இட்ட வழக்காக இருந்து விட்டார். புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் நிறைய சரித்திரங்கள்லாம் பார்த்தோம், ஐதீகங்கள். ஒரு நாள் என்ன பண்ணார் எம்பார்? திருமண நம்பிக்கை போட்டுருந்த ஒரு படுக்கை, அந்த படுக்கையில் தாம் படுத்துட்டார். போய் எல்லாரும் பார்த்துட்டான். பார்த்தா என்னடா ஆச்சாரியனுக்கு போட்ட படுக்கையில் இவர் படுத்துட்டாரே, இது பெரிய நரகம் இல்லையா அப்படின்னு அவரே போய் கூப்பிட்டு கேட்டாக்கா என்ன சொன்னார்? எனக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆச்சாரியன் படுத்துக்கு உறங்கும் பொழுது அவருக்கு எதுவும் உறுத்தக்கூடாது, அதனால நான் படுத்து பார்த்தேன்னு சொன்னான். அப்போ எவ்வளோ பெரிய ஆச்சாரிய கைங்கரியம்னா எவ்வளோ அளவுக்கு தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, ஆச்சாரியனுடைய திருமேனியுடைய ரட்சணம் தான் முக்கியம்னு நினைத்திருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். மொழியோ எம்பெருமானார் என்ன பண்ணார்? நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இத்தனை பேரும் மோட்சத்துக்கு போகணும்னு அந்த ஆச்சாரியனுடைய ஆணையை மீறி திருமந்திரத்தை எல்லாருக்கும் சொன்னாரே, அதுபோல் எம்பார் என்ன பண்ணார்னா தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, ஆச்சாரியனுடைய திருமேனி உடுத்தக்கூடாதுன்னு நினைத்தாரு. அப்போ அது புருஷார்த்தத்தில் ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், ஆச்சாரியன் உகப்புக்காக பண்ணக்கூடிய கைங்கரியம். அவர் யாரை பற்றி பாடினார்? எம்பார் ஏதாவது பெருமாளை பற்றி பாடியிருக்காரான்னா அவர் பாடின பாட்டு ஒரே ஒரு பாட்டு, அது என்ன? பற்பமெனத்திகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே விரலும்
பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகம் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகம் கற்பகமேவழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன்கழல் சூடிய முடியும் கரணர் சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரேன்னு அவர் பார்த்தது கைங்கரியம் பண்ணினது அவர் பரதந்திரப்பட்டு இருந்தது எல்லாமே யாருக்குன்னா ஆச்சாரியனான எம்பெருமானாருக்கு தான். அப்போ அந்த எம்பெருமானாரும் எம்பாரும் என்ன அந்த ஆச்சாரியன் சிச்சன் அவர்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்துதான் இப்படிப்பட்ட சூத்திரங்களை பிளரோகாச்சாரியர் அருளி செய்திருக்கிறார். இந்த சூத்திரத்தையுடைய பெருமைகளை எல்லாம் மணவாள மாமனிகள் உபதேசரத்ன மாலையில் அருளி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ உபதேசரத்ன மாலை இவ்வளவு கொண்டாடுறோம், ஸ்ரீவசன புருஷத்தை இவ்வளவு கொண்டாடுறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் மூல புருஷர்கள் யார்? எம்பெருமானாரும் எம்பாரும் ஆச்சாரியனும் சிச்சனும் என்று அந்த விஷயத்தையே இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கலாம் என்று ஒருவாறு சரியாக சொன்னான்னு தெரியல. ஏன்னா நம்மெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா சாதாரண நன்னா புரிகிற விஷயத்தையே புரிகிற மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரியாது. இது எப்படின்னா நன்னாவா மேலே மேலே நன்னா குழப்பியிருக்கா. எதுக்காக குழப்பியிருக்கான்னா கொஞ்சம் குழப்பினாதான் நன்னா தெளிவு பிறக்கும். ரொம்ப எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டாக்கா நமக்கு அதில் ஒரு இது ஏற்படாது. நீயும் கொஞ்சம் மூளையை கசக்கிக்கோ, அப்போ தான் உனக்கு இதெல்லாம் புரியும்னு அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த ஆச்சாரியன் சிச்சன் என்கிற விஷயத்திலே எம்பெருமானாரும் எம்பாரும் என்று எம்பெருமானார் ஆச்சாரியராக எம்பார் சிஷ்யராக இருந்த விஷயத்தை பார்த்தோம். அதுக்கே அவகாசம் ஆயிடுத்து. எம்பார் ஆச்சாரியராக பட்டர் சிஷ்யராக இருந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பராசர பட்டர் பிறந்த உடனேவே தான் முந்தி போய் அவருக்கு துவயத்தை உபதேசம் பண்ணினார். இவருடைய ஒரு லட்சணத்திற்கு நீரே தலைப்பட்டதனால் நீரே இவருக்கு ஆச்சாரியராக இருக்கும் அப்படின்னு எம்பெருமானாரே நியமித்தார். அந்த எம்பெருமானார் பராசர பட்டரும் முதல் ஆச்சாரியராக இவரைத்தான் கொண்டிருந்தார். புறத்தாழ்வாருடைய குமாரர். அவர் புறத்தாழ்வாரை சொல்லாமல் அவருடைய தனியனில் வந்தே கோவிந்த தாத்தவுன்னு சொன்னார். தாத்த கோவிந்தவுன்னு நியாயமாக சொல்லியிருக்கணும். அவள் அப்பா இருக்க புறத்தாழ்வானை சொல்லி அதுக்கப்புறம் எம்பாரை சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் வந்தே கோவிந்த தாத்தர். எம்பாருக்கு தான் முதல் இடம். குரு பரம்பரையில் எம்பெருமானாருக்கு அடுத்தது எம்பார். இதில் வரும்போது கூரேசர் அதாவது எம்பார் கூரேசர் கோவிந்தர் கோவிந்தர் கூரேசர் அப்படி தான் வரும். இது ஈடு இதில் கூட அப்படி தான் வருது. அதனால் எம்பெருமானாருக்கு அடுத்த இடம் குரு பரம்பரையிலே எம்பாருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எம்பாருடைய 1000வது சம்பத்சரம் எல்லா இடத்துலையும் கொண்டாடினோம். திருவல்லிக்கேணியில் கொண்டாடவில்லைன்னு ஒரு குறை எழுந்தது. ஒரு உபன்யாசம் கொண்டாடினோன்னா பெருமாள் புறப்பாடு நடந்தது, நிறைய தளிகைகள்லாம் பண்ணால் அதுக்கு 1000 பேர் இருந்தால் லட்டு வடையெல்லாம் கொடுத்தா அதுவாக கொண்டாட்டமா அப்படின்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சரித்திரத்திலே தெரிந்து கொண்டு அதன்படி நாம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள முடியுமா என்று யோசித்தால் அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் என்பது பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படி மணவாள மாமனிகள் தீர்த்த தினத்தன்று மணவாள மாமனிகள் சிஷ்ய லட்சணத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர், ஆச்சாரிய லட்சணத்திற்கும் இலக்கணமாக திகழ்ந்தவர்னு பார்க்கிறோம். அப்படி அந்த மணவாள மாமனிகளுடைய தீர்த்த தினத்தன்று எம்பாருடைய சரித்திரத்தை நாம் இங்கே அனுபவிக்க பெற்றோம். பெரிய பாக்கியம் அது. இங்கே இந்த கோஷ்டியாருக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்து அடியனுடைய புன்சொற்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அடியனுடைய அடியனுடைய நன்றிகளை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். விருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். Wow.